கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுவார், அப்போஸ்தலர் 14:22 அநேக உபத்திரவங்களின் வழியாக நாம் தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசிக்க வேண்டும் என்று சொல்வார். ஆனால் கூட ஆண்டவர் நல்லவர். சங்கீதம் 84:6 வாட்சி நம்ம முதல் செஷன்ல தியானிப்போம். சங்கீதம் 84:6. எடுத்தவங்க தமிழ்ல வாசிங்க. போதும். How blessed is the man whose strength is in you. உண்மையிலே பலன் கொள்ளுகிற மனிதர்கள் பாக்கியவான்கள். 5வது வசனம் வாசிங்க சிஸ்டர். உம்மிலே பலன் கொள்கிற மனுஷனும் தங்கள் இருதயங்களில் செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள். அப்புறம் தான் எழுதியிருக்கு, அவர்கள் அழுகையின் பள்ளத்தாக்குல நடந்தாலும். வாசிங்க சிஸ்டர் 6வது வசனம். அழுகையின் பள்ளத்தாக்கில் ஒருவர் நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்கிறார்கள். பாருங்க, அதான் கண்ணீரின் பள்ளத்தாக்கில் நடந்து சென்றாலும் அதை கழிப்பான ஒரு நீர் ஊற்றாக அவர்கள் மாற்றிக்கொள்கிறார்கள். கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படின்னா, நாம் ரொம்ப சந்தோஷமான ஒரு பாதை என்று நாம் நினைக்க முடியாது. ஆனால் உலகத்தில் உள்ளவர்கள் சந்திக்கிறது போலவே எல்லா பிரச்சனைகளையும் பாடுகளையும் கஷ்டங்களையும் நம்ம சந்தித்தாலும், ஆனால் விசுவாசம் உள்ளவர்களாய் நாம் அதில் கடந்து போகும்போது நாம் சோர்ந்து போவதில்லை. அதை கழிப்பான ஒரு நீர் ஊற்றாக நாம் மாற்றிக்கொள்ள முடியும் அப்படிங்கிறதா இந்த வசனத்தை வாசிக்கிறோம். கண்ணீரின் பள்ளத்தாக்குல தான் நடந்து போறோம். உலகத்தில் உள்ள நிறைய பேர் இப்படி கடந்து போறாங்க. உலகத்தில் உள்ளவர்களுக்கு எப்படியெல்லாம் நேரிடுகிறதோ அப்படியே நமக்கும் நேரிடும். ஆனாலும் கூட நாம் தேவனை விசுவாசித்திருக்கிறபடினாலே, அவர் தரக்கூடிய ஆவியின் பலத்தினால நாம் அந்த தீமையெல்லாம் தேவன் நன்மையாக மாற்றுகிறார். அந்த தடைக்கற்களை எல்லாம் தேவன் வெற்றியின் படிக்கற்களாக மாற்றுகிறார். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். எனவே இதைத்தான் நான் தியானிக்க நினைக்கிறேன். யாருக்கு இது சாத்தியம் அப்படின்னா, மேல 4வது வசனத்தை வாசிங்க. உம்முடைய வீட்டில் வாசமாயிருக்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் எப்பொழுதும் உம்மை துதித்துக் கொண்டிருப்பார்கள். How blessed are those who dwell in your house, they are ever praising you. நம்ம வாழ்க்கையில அந்த இங்கிலீஷ்ல எழுதியிருக்கு, passing through the valley of பாக்கா. பாக்காங்கிற ஒரு பள்ளத்தாக்கே கிடையாது. அந்த பாக்கான்னா கடினமான பாதை. அவர்கள் எருசலேமுக்கு பயணமாய் போகும் பொழுது அவர்கள் சந்திக்கக்கூடியதான கடந்து வந்ததான பாதை மிக மோசமான ஒரு பாதை. அந்த பாதையில கடந்து போகும்போது கூட அவர்களுக்கு தண்ணீர் பஞ்சம், உணவு பஞ்சம், பலவிதமான எதிர்ப்புகள், மனிதர்கள் மூலமாக வந்ததான எதிர்ப்புகள், இப்படியெல்லாம் பல பிரச்சனைகளை அவர்கள் சந்திக்கும் போதும் கூட அவர்கள் தேவன் பேர்ல விசுவாசம் உள்ளவர்களாக இருந்தபடினாலே அவர்கள் சந்தித்த ஒவ்வொரு பிரச்சனையிலையும் கூட தேவன் தீமையை நன்மையாக மாற்றுகிறார். அப்ப நம்முடைய வாழ்க்கையில இந்த விசுவாசம் நமக்கு அசைக்க முடியாதா இருக்கணும். நம்ம ஏதாவது ஒரு பிரச்சனையை பார்த்த உடனே அப்படியே சோர்ந்து போயிடக்கூடாது, ஐயோ அப்படின்னு. தேவன் அந்த தடைக்கல்லை நமக்கு படிக்கல்லாக மாற்ற வல்லவராக இருக்கிறார். எனவே விசுவாசிக்கிறவர்கள் தான் பாக்கியவான்கள். விசுவாசிக்காதவர்கள் சோர்ந்து போகிறார்கள், மனம் அடிவடைந்து போகிறார்கள், அல்லது இதெல்லாம் நம்மளால முடியாது என்று பின்வாங்கி போகிறார்கள். ஆனால் தேவன் எந்த தடையையும் உடைக்க வல்லவர், எந்த ஒரு பிரச்சனையும் கூட மாற்ற வல்லவர் அப்படிங்கிறத அவர்கள் அறிந்திருந்தார்கள். அதாவது அந்த இஸ்ரேல் ஜனங்களுக்குள்ள விசுவாசம் உள்ளவர்களா இருந்தவர்கள் அறிந்திருந்தார்கள். அதனால அவர்கள் தங்களுடைய பலத்துல நிக்கல, தங்களுடைய ஞானத்துல நிக்கல, தேவன் பேர்ல உள்ளதான அந்த நம்பிக்கையில விசுவாசத்தில் நின்றபடினால, ஆண்டவரே இது எங்களால் முடியாது, ஆனா உங்களால் முடியும், நீர் எங்களோடு கூட இருந்தால் இந்த தடைகள் பிரச்சனையெல்லாம் எங்களை ஒண்ணுமே செய்ய முடியாது அப்படின்னு அவர்கள் அறிந்திருந்தபடினால அவர்கள் எல்லா தடைகளையும் உடைத்து அவர்கள் வெற்றி கண்டார்கள். அதுதான் இங்க எழுதியிருக்கு. இப்ப இந்த வசனத்தை நம்ம வாசிக்கும் போது இன்னும் சில வசனங்களை வாசிக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். சங்கீதம் 105:41 வாசிங்க. சங்கீதம் 105:41 வாசிங்க. கண்மலையை திறந்தார், தண்ணீர்கள் புறப்பட்டு வறண்ட வெளிகளில் ஆராய் ஓடிற்று. கண்மலை, தண்ணி தவிக்குது, தண்ணி தாகத்துக்கு தண்ணி இல்லையே நினைக்கிறேன். முன்னாடி பார்த்தா மலை, கல்மலை.
மண் இருக்கிற இடத்துலயே தண்ணி கிடைக்க மாட்டேங்குது. அப்ப நமக்கு வந்து நம்ம நம்பிக்கையெல்லாம் அற்று போயிடும். ஐயோ, முன்னாடி கல் மலையா இருக்க, எங்க போய் தண்ணி? ஒருவேளை சமதரையா இருந்தா கூட தோண்டி ஏதாவது கிணறு தோண்டிடலாம், இங்க எங்கே போய் தோண்ட முடியும்னு நினைக்கிறோம். ஆனா தேவன் நினைச்சார், கல் மலையை பிளக்கிறார், அங்கிருந்து தண்ணீர் வருகிறது. பாருங்க, தேவனுடைய படைப்பின் காரியங்கள் எல்லாம் எவ்வளவு ஆச்சரியமா இருக்கு. அந்த தேவனுடைய வல்லமையை நாம் வந்து விசுவாசத்துல புரிந்து கொள்ளும் போதுதான் நம்ம வாழ்க்கை வந்து ஜெயமுள்ளதா மாறும். பாருங்க, உங்க ஊருக்கு பக்கத்துல குற்றாலம், ஏராளமான மலைகள் இருக்கு. நான் சமீபத்துல வேற ஒரு ஊருக்கு போயிருந்தேன், ஓசூர் பக்கத்துல. அங்க உள்ளவங்க வந்து வீடு கட்டினா எவ்வளவு நீங்க ஆழம் கிணறு தோண்டணும் அப்படின்னு கேட்டா 600ல இருந்து 1000 அடிங்கிறாங்க. 600 அடியில இருந்து 1000 அடி ஆழம் தோண்டினா தான் தண்ணி வருமா. அங்கேயும் கல் பாடுறதான் எல்லாம், பெரும்பது உங்களுக்கு தெரியும் ஓசூர் பக்கம்லாம். அப்ப இங்க வந்து என்ன செய்றீங்க, நீங்க எத்தனையோ அடி உயரத்துல இருந்து தண்ணி வருது. அங்க தோண்டினாதான் தண்ணி வரும், இங்க தோண்டாமலே தண்ணி வருது. இது தேவனுடைய எவ்வளவு அற்புதமான காரியம் பாருங்க. இப்ப இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது தேவனே சகலத்தையும் செய்ய நீர் வல்லவர், சகலத்தையும் செய்ய நீர் வல்லவர். நீ செய்ய நினைத்தது ஒன்றும் தடைப்படாது. அப்ப என்னுடைய வாழ்க்கையில மலையை போன்று தடைகள் வந்தாலும் சரி, அதை எங்களுக்கு தடையை நீக்கி அந்த மலையிலிருந்து நீர் தண்ணீர் தடாகமாக மாற்ற நீர் வல்லவர் ஆண்டவரே. விசுவாசிக்கிறவர்கள் தான் பாக்கியவான்கள். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். நீ வரக்கூடிய நாட்கள்ல கிறிஸ்தவர்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும். கிறிஸ்தவ பிரசங்கிமார்கள் அநேக இடங்கள்ல வந்து ஒவ்வொரு வருஷமும் சரி, ஒவ்வொரு மாசமும் சரி, வாக்குத்தத்தமா அவங்க சொல்றது எல்லாமே ஆசீர்வாதமான வார்த்தைகளா தான் இருக்கும். அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை, ஆசீர்வாதம் தான். ஆனால் எல்லாமே வேதத்துல இருக்கு. விசுவாசிக்கிறவர்களுக்கு எல்லாவற்றையும் தேவன் நன்மையாக மாற்றுவார். பூமிக்குரியதான பிரச்சனைகளை ஆவிக்குரிய ஆசீர்வாதமாக தேவன் நமக்கு மாற்ற வல்லவரா இருக்கிறார். அதனால தேவன் நம்மை பக்குவப்படுத்தி அவருடைய சாயலாக மாற்றி தன்னுடைய பிள்ளைகளை தன்னோடு கூட வைத்துக் கொள்ள விரும்புகிறபடினால நம்மை நடத்தி வருகிற பாதை வந்து நம்மை இயேசுவை போல மாற்றக்கூடிய பாதை. அதனாலதான் அவர் அந்த பாதையில நடத்தும் பொழுது நமக்கு கஷ்டமா இருக்கு. ஆனா அந்த முடிவான காரியத்தை யோசிக்கும் போது அது ரொம்ப இன்பமா இருக்கு. ஏன்னா அருமையானவர்களே, நாம தடைகளை சந்திக்கும் போது சோர்ந்து போயிடவே கூடாது. 107வது சங்கீதத்துல 33ல இருந்து 35 வரைக்கும் வாசிங்க. சங்கீதக்காரர்கள் பழைய ஏற்பாட்டின் காலத்துல வாழ்ந்தவர்கள். அவர்கள் எழுதின சங்கீதங்கள் அவர்கள் வாழ்க்கையில அவர்கள் கடந்து வந்த பாதையில் எழுதினார்கள். இந்த சங்கீதத்தை எழுதினது யாருன்னு நமக்கு தெரியாது. 33ல இருந்து 35 வரைக்கும் வாசிங்க. ஆறுகளை அவாந்திர வழியாகவும் நீரூற்றுகளை வறண்ட ஸ்தலமாகவும் குடிகளுடைய பொல்லாப்பி நிமித்தம் செழிப்பான தேசத்தை உவர் நிலமாகவும் மாற்றுகிறார். அவர் அவாந்திர வெளியை தண்ணீர் தடாகமாகவும் வறண்ட நிலத்தை நீரூற்றுகளாகவும் மாற்றி பாருங்க, என்ன அவரால் என்ன முடியும் அப்படின்னா, he changes rivers into wilderness. அதாவது தண்ணீர் ஓடக்கூடிய நதிகளை வந்து வனாந்தரமாக மாற்றுகிறார். தண்ணீர் வற்றி போயிடுச்சுன்னா ஆறு எல்லாம் வற்றி மணல் மேடாக மாறிவிடும். பாருங்க, எங்க ஊர் பக்கத்துல சில சமயங்கள்ல அந்த மழை காலத்துல தண்ணி வரும். அது ஆறு தண்ணி நிறைய போகும், கடந்து போறதுக்கு பயப்படுவாங்க. ஆனா வெயில் காலம் வந்துருச்சுனாக்கும் பூரா மணல், பிள்ளைய விளையாடுற இடம் அது, சும்மா மண்ணில் அள்ளி விளையாடலாம். ஆக நிரந்தரமாக தண்ணீர் இல்லை என்றால் அது வனாந்தரமாக மாறிவிடும். இப்ப ஆற்று பாசனம் உள்ள இடங்கள்லாம் அந்த ஆற்று நீர் வற்றி போயிடுச்சுன்னா என்ன ஆகுது, வனாந்தரமா மாறிடும். அப்படிதான் அருமையானவர்களே, தேவன் வந்து ஆறுகள் ஓடக்கூடிய பகுதியை வனாந்தரமாகவும் அண்ட் ஸ்பிரிங்ஸ் ஆஃப் வாட்டர் இன்டு எ thirsty ground, தண்ணீர் நீர் ஊற்று வரக்கூடிய இடங்களை நீர் வற்றி போகும்போது அது வந்து தண்ணீருக்காக இயங்கக்கூடிய ஒரு நிலமாக மாறிவிடும். தண்ணீர் ஊற்றெடுத்து வெளியே வந்து மற்ற இடத்த நினைச்ச இடம் அந்த ஊற்று நின்று போயிடுச்சுன்னா அதுவே தண்ணீரை குடிக்கக்கூடிய தாகமுள்ள நிலமாக மாறிவிடும். அதுக்கடுத்து 35 நம்ம வாசிக்கிறோம். அதே மாதிரி 34, a fruitful land into a salt waste, ஒரு நல்ல வளமான நிலம். நான் பார்த்திருக்கிறேன், எங்க ஊர் பக்கத்துல கடற்கரை ஓரத்துல தொண்டி பக்கத்துல உள்ளவங்க எல்லாம் சொல்லுவாங்க, ஒரு காலத்துல வந்து அந்த தண்ணி எல்லாம் வந்து ரொம்ப நல்ல தண்ணீரா இருக்கும். ஆனா இப்ப அவங்களுக்கு தண்ணி வரும், ஆனா குடிக்க முடியாது, எல்லாம் உப்பு தண்ணீரா மாறும். காட்டுக்கருவ மரம் வந்த பின்னாடி தான் அப்படி ஆயிடுச்சுன்னு ஒரு சிலர் சொல்றாங்க. அது எதனால ஆச்சோ நமக்கு தெரியாது. ஆனா அந்த இடத்துல வந்து தண்ணீர் தோணுனா தண்ணீர் வரும், கடற்கரை ஓரம் தான். ஆனா குடிக்கிறதுக்கு அவங்க தண்ணி வெளியில இருந்தா வாங்குறாங்க, கடற்கரை ஓரத்தில் உள்ளவங்க. காரணம் என்ன, உப்பு தண்ணீர். அதே இது நீங்க போய் தங்கச்சி மடத்துல போய் பாத்தீங்கன்னா
நல்ல தண்ணீர். அங்கேயும் சுற்றி கடல் தான். இன்னைக்கு இங்க அருமையான தண்ணீர். அது எப்படி முடியுது? தேவனால கூடாத காரியம் ஒண்ணுமே இல்லை. எல்லாமே கடல் ஒன்னாதான் இருக்கு. எப்படியாவது அது ஒன்றோடு ஒன்று இணைக்கப்பட்டுதான் இருக்கு. அதே உப்பு தண்ணி தான் எல்லா இடத்துலயும் கடல்ல இருக்கு. ஆனா தங்கச்சி மடத்துல தோன்ற தண்ணி நல்ல தண்ணீரா இருக்கு. ஆச்சரியமா இருக்கு. சோ இது தேவனால கூடும். தேவனால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அப்ப உப்பு தண்ணீரை நல்ல தண்ணீராக மாற்ற தேவனால முடியும். நல்ல தண்ணீரை உப்பு தண்ணீரை மாற்ற தேவனால முடியும். வறண்ட நிலத்தை செழிப்பான நீரூற்றாக மாற்ற தேவனால முடியும். நம்முடைய வாழ்க்கை வறட்சியா இருக்கிறதா, அது பாடுகளும் கஷ்டங்களும் நிறைந்ததா இருக்கிறதா, அதை மாற்ற தேவனால முடியும். இது விசுவாசிக்கிறோம்னா பாக்கியவான். நம்ம விசுவாசிக்கலன்னா சோர்ந்து போறோம். எனக்கே ஆண்டவரே இப்படி, எனக்கே இப்படி, நான் நல்லா தானே நடக்கிறேன், நான் நீதிமானா தான் இருக்கிறேன். அநேக நேரங்கள்ல நம்ம இப்படி நினைப்போம். நம்மை கொண்டு நம்மை அளந்து கொண்டு நம்ம 2 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 12வது வசனம். அநேக நேரங்கள் இப்படி நினைப்போம். எனக்கு ஏன் ஆண்டவரே இப்படி, எனக்கு ஏன். 2 கொரிந்தியர் 10:12. நாங்கள் எங்களை சரியாக்கவும் ஒப்பிடவும் துணிய மாட்டோம். தங்களை கொண்டு தங்களை அளந்து கொண்டு தங்களுக்கே தங்களை ஒப்பிட்டுக் கொள்கிற அவர்கள் புத்திமான்கள் அல்ல. பாருங்க, நிறைய நேரங்கள்ல நம்மள நீதிமான்களா வைத்துக்கோம். ஜீசஸ் இஸ் a ஸ்டாண்டர்ட். அதாவது ஒரு ஸ்கேல் வச்சுதான் நம்ம அளக்குறோம். இது எத்தனை அடின்னா அதுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் ஸ்கேல் இருக்கு. 30 சென்டிமீட்டர் அல்லது 12 இன்ச்சு. அதை வச்சுதான் இதை அளந்து இத்தனை அடின்னு சொல்லுவோம். அதுக்கு பேர்ல நம்ம முளத்துல அளப்பாங்க. அந்த காலத்துல இத்தனை முளம் அப்படிம்பாங்க. அப்ப இந்த ஸ்டாண்டர்ட் ஆஃப் மெஷர்மெண்ட் அதுக்கு ஒரு யூனிட் வச்சிருக்கோம். அப்ப நம்மள நம்ம தான் பெர்ஃபெக்டான நீதிமான் போல வச்சுக்கிட்டு மற்றவங்கள அளந்து பார்த்தோம்னா அவங்க தரம் தாழ்ந்து தெரியலாம். ஆனா இயேசு ஆண்டவரை தரமா வச்சு நம்மளை வளர்க்கும் போது நாம எவ்வளவு தாழ்ந்து இருக்கோம் நமக்கு தெரியும். அநேக நேரங்கள்ல நம்மளையே நம்ம நீதிமான்கள் என்று எண்ணி நம்ம மற்றவர்களை அற்பமா நினைக்கக்கூடியது தேவனுடைய பார்வையில மோசமானது. பாருங்க, சூரியன் வந்த உடனே நட்சத்திரங்கள் எல்லாம் அங்கேதான் இருக்கு. ஆனா அது இருக்கிற இடம் தெரியாம போயிடுது. அப்ப ஆண்டவரை நம்ம ஸ்டாண்டர்டை வச்சு நம்ம வாழ்க்கையை அளக்கும் போது நாம நம்மளை தாழ்த்துக்கிறோம். ஆண்டவரே நான் ஒண்ணும் இல்லை அப்படின்ட்டு. ஆனா நம்மளையே நீதியின் ஸ்டாண்டர்டை வச்சுக்கிட்டு, ஏன்னா நான் நீதிமான், நான் எந்த பொல்லாப்பும் பண்ணல. பாருங்க, 1 கொரிந்தியர் 4வது அதிகாரத்துல இதே பவுல் எழுதுகிறார். பாருங்க, இந்த தாழ்மையின் வழியில் நடக்கிறவங்க, விசுவாசத்தில உறுதியா இருக்கிறவங்க ஒரு காலம் தங்கள் மேல நம்பிக்கையை வைக்க மாட்டாங்க. The wicked trust in themselves, the righteous trust in God வாங்க. அதாவது துன்மார்க்கன் தன்னில் தானே நம்பிக்கை வைக்கிறவன் துன்மார்க்கன். தன்னுடைய பலத்துல, தன்னுடைய சாதுரியத்துல, தன்னுடைய நீதியில, தன்னுடைய ஞானத்துல நம்பிக்கை வச்சு தன்னை மெச்சிக்கொள்கிறவர்கள் துன்மார்க்கரா போவாங்க. யாரெல்லாம் தேவனுடைய பலத்துல நிக்கிறாங்களோ, தேவனுடைய ஞானத்துல நிற்கிறாங்களோ அவர்கள் நீதியின் வழியில, தாழ்மையின் வழியில நடப்பாங்க. 1 கொரிந்தியர் 4வது அதிகாரத்துல நம்ம 3-4 வசனத்தை நம்ம வாசிப்போம். ஆயினும் நான் உங்களாலேயாவது மனுஷருடைய நியாய நாளின் விசாரணையிலாவது தீர்ப்பை பெறுவது எனக்கு மிகவும் அற்ப காரியமா இருக்கிறது. நானும் என்னை குறித்து தீர்ப்பு சொல்லுகிறதில்லை. என்னிடத்தில் நான் யாதொரு குற்றத்தையும் அறியேன். என்னிடத்தில் நான் ஒரு குற்றங்களை காணவில்லை. எனக்கு மனமறிஞ்சு நான் எந்த தப்பும் பண்ணல. நம்ம எல்லாருமே நம்ம கிறிஸ்துக்குள்ள நம்ம வாழ்றதுனால, சபையில சத்தியத்தை கேட்கறதுனால நம்ம நிறைய காரியங்கள்ல தவறி இருப்போம். ஆனா உடனுக்குட நம்ம அறிக்கையிட்டு நம்ம ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு ஒப்புரவாகிறதுனால நம்ம என்ன சொல்லுவோம், என்னிடத்தில் நான் ஒரு குற்றத்தையும் காணேன். ஏன்னா எனக்கு நிறைய குற்றங்கள் இருந்தது. அதையெல்லாம் நான் தேவனுடைய வெளிச்சத்துல பார்த்து மனம் வருந்தி ஆண்டவர்கிட்ட அறிக்கையிட்டபடினால ஆண்டவர் எனக்கு மன்னித்து இருக்கிறார். அதனால என்கிட்ட ஒரு குற்றம் இல்லை. அப்படிதான் நம்ம எல்லாருமே சொல்லுவோம். ஆனால் அதோடு கூட அவர் நிறுத்தாம என்ன சொல்றாரு அடுத்து, ஆயினும் என்ன சொல்றாரு அடுத்து, அதனாலே நான் நீதிமானாகிறதில்லை. அதுமான நீதிமானாது. ஏன்னா நான் பார்க்கலைங்கிறதுனால நீதிமான் கிடையாது. பாருங்க, சில நேரங்கள்ல எங்க வீட்டுக்கு பக்கத்துல ஒரு அடுத்த இதுல ஒரு 3 லைன் வீடு. ஒரு நாள் பாத்தீங்கன்னா காலையில ஒரு 11 மணிக்குள்ள கொஞ்சம் வாங்கி சத்தம் கிடைச்சு. என்னன்னு தெரியல. கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா முரட்டு நல்ல பாம்பு வீட்டுக்குள்ள லாப்ட்ல முரட்டு நல்ல பாம்பு. காலையில ஒரு 11-12. அந்த வீட்டுல ஒரு லேடியும் ஒரு பையனும் தான் இருக்கிறாங்க. நாங்க ரொம்ப பேசிக்கிட்டதுல லைன் வீடு, வாடகைக்குள்ள வீடு. அப்ப என்ன சத்தம் அப்படின்னு வெளியில பார்த்தா 4-5 பேர் அதை அடிச்சு தூக்கிட்டு வர்றாங்க. அவங்க அதை பெரிய ஒரு நல்ல பாம்பை வீட்டுக்குள்ள வச்சு அடிக்கிறதுனா ரொம்ப கஷ்டம் இல்ல. எப்படி கூடி அவங்க அதை பெரிய ஒரு மகிழ்ச்சியோட சந்தோஷமா பேசிக்கிறாங்க. அது இப்படி கிடைச்சு அங்க பார்த்தேன் இங்க பார்த்தேன். என்னன்னா எலியை பிடிக்கிறதுக்கு உள்ள எப்படி அது லாப்ட்ல ஏறி படுத்திருக்கு. நல்லா கைத்தண்டி இருக்கும், நல்ல கனம்.
அடிச்சு போட்டிருக்காங்க, நான் பார்த்தேன். இப்ப என்ன சொல்றேன்னா, அந்த வீட்டுலதான் அந்த பையனும், அந்த ஒரு சின்ன பையன், தனி பையன், அவங்க வீட்டுக்காரர் எங்க இருக்காருன்னு தெரியல. அங்க அந்த ஒரு 35-40 வயசுக்குள்ள இருக்கும் ஒரு அம்மா இங்க வேலை இருந்தாங்க. அவங்க அதிர்ச்சியாகி நிக்கிறாங்க. அந்த வீட்டுக்குள்ள அவங்க குடியிருந்தாங்க. அது பட்ட பகல்ல. அப்ப அது எப்ப உள்ள போச்சுன்னே தெரியல. மேல எல்லாம் சென்ட்ரிங் தான் அந்த வீடு. பின்னாடி விண்டோல ஒருவேளை அந்த உயரமா இருந்துச்சு, அது உயரமா தான் இருந்துச்சு, அதுல வந்துச்சா அல்லது வாசல் வழியா தான் போச்சா தெரியாது. அப்ப என்ன அர்த்தம்னா, பாம்பை பார்க்கும்போதுதான் இவ்வளவு பெரிய பாம்பு இங்க இருந்திருக்கேன்னு அதிர்ச்சி அடைகிறாங்க. ஆனா அந்த பாம்பை பார்க்கிற வரைக்கும் அது உள்ள இருந்ததே யாருக்கும் தெரியாது. அதே மாதிரிதான் நம்ம பார்க்காதனால இல்லைன்னு சொல்ல முடியுமா? நாம அநேக நேரத்துல ஓங்கி சொல்லிடுறோம். என்னிடத்துல பவுல் சொல்ற மாதிரி, என்னிடத்துல ஒரு குற்றம் இல்லை, நான் நீதிமான் அப்படின்ட்டு நம்ம எல்லாருமே அப்படி சொல்றதுக்கு தான் ஆசைப்படுறோம். நானும் அப்படிதான். ஆனாலும் அதுதான் தாழ்மை. ஆனாலும் அதனாலே நான் நீதிமான் ஆகிறது இல்லை. ஏனென்றால் என்னை நியாயந்திருக்கிறவர் கர்த்தர். அவருடைய கண்களுக்கு முன்பாக மறைவானது ஒன்றுமே இல்லை. அப்ப தாழ்மையா இருக்கிறவங்க, ஆண்டவரே நான் நீதிமான் தான் நான் நம்பிக்கிட்டு இருக்கேன், ஆனாலும் உம்முடைய பார்வையில நான் நீதிமானா இருக்கணும், அதை நீங்க தான் சொல்லணும், நான் சொல்லக்கூடாது. ஆனா என்னை நானே ஒப்பிட்டு கொண்டு என்னை நீதிமான், என்னிடத்துல ஒரு குற்றம் இல்லை என்று நான் சொல்லுகிறேன். யாராவது என்னை குறை சொல்லி பேசிட்டா என்னால சகிக்க முடியல. காரணம் என்னன்னா, நான் நீதிமான், எனக்கு விரோதமா எப்படி பேசலாம்? நான் ஆண்டவரே என்னை நியாயம் விசாரிக்கிற உயிர், இப்பொழுதே நான் நியாய தீர்ப்பு நாள்ல குற்றவாளி என்று தீர்க்கப்படாதபடிக்கு இப்பொழுதே நீங்க எனக்கு என்னுடைய நிலைமை எனக்கு வெளிப்படுத்துங்க, நான் மனம் திரும்ப உதவி செய்யுங்க அப்படின்னு நம்ம தாழ்மையா இருப்போம். அதனாலே நம்ம சந்திக்கக்கூடியதான பிரச்சனைகள்ல பாருங்க, அந்த 1 கொரிந்தியர் 4 அதுக்கு கீழே நம்ம வாசிக்கிறோம் 7வது வசனத்துல, அன்றியும் உன்னை விசேஷித்தவனாகும்படி செய்கிறவர் யார்? உனக்கு உண்டாயிருக்கிறவைகள் நீ பெற்றுக்கொள்ளாதது யாது? நீ பெற்றுக்கொண்டவன் ஆனால் பெற்றுக்கொள்ளாதவன் போல் ஏன் மேன்மை பாராட்டுகிறாய்? பாருங்க 7வது வசனத்துல, அந்த 5வது வசனத்துல நம்ம பார்த்தோம்னா, ஆண்டவருடைய வருகையில இருதயத்துல மறைந்திருக்கிறவைகளெல்லாம் அவர் வெளியரங்கமாக்குவார் அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம். இங்க 7வது வசனத்துல என்ன எழுதுறாருன்னா, 3 கேள்விகளை கேட்கிறார். 3 கேள்வி. ஒன்று என்னன்னா, for who records you as superior? உன்னை சிறந்தவனாக ஆக்குறவர் யார்? 2வது, what do you have that you did not receive? உனக்கு இருக்கிறவைகளில் நீ பெற்றுக்கொள்ளாதது யாது? நமக்கு இருக்கிற எல்லாவற்றிலுமே நாம தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டோம். நமக்கு இருக்கிற பதவியாகட்டும் அல்லது வசதியாகட்டும் சுகமாகட்டும் எதுவா இருக்கட்டும், எல்லாமே தேவனிடத்திலிருந்து நம்ம பெற்றுக்கொண்டோம். அப்ப அதுக்கடுத்து என்ன எழுதுறாருன்னா, and if you did receive it, why do you boast all as if you had not received it? 3 கேள்வி. 1, உன்னை விசேஷித்தவனாக பண்ணுகிறவர் யார்? 2வது, உனக்கு இருக்கிறவையில் நீ பெற்றுக்கொள்ளாதது யார்? நீ you received it from somebody or God. அப்ப அப்படி நீ பெற்றுக்கொண்டவனா இருக்க, ஒன்றுமே பெற்றுக்கொள்ளாமல் நீயாகவே உற்பத்தி பண்ணினவனை போல ஏன் பெருமை பாராட்டுகிறாய்? நமக்கு இருக்கிற புத்தியை குறித்து சில நேரம் பெருமை பாராட்டலாம், நமக்கு இருக்கிற பதவியை குறித்து பெருமை பாராட்டலாம், நமக்கு இருக்கிற சுகத்தை குறித்தோ ஆசீர்வாதங்கள் குறித்தோ பெருமை பாராட்டலாம். ஆனால் இப்படிப்பட்டதான எல்லா காரியங்களுக்கும் மூல காரணமாக இருப்பவர் தேவன். நம்முடைய ஐக்கியூவை ஏதாவது மாற்ற முடியுமா? நமக்குள்ள ஐக்கியூவை கொஞ்சம் நம்ம அதை டெவலப் பண்ணிக்கலாம். அந்த தேவன் தந்ததான அந்த இன்டெலிஜென்ஸ் கோர்ஸ்ன்னு சொல்றோமே, அந்த புத்திசாலித்தனத்தை நாம கொஞ்சம் டெவலப் பண்ணிக்கலாம். அவ்வளவுதானே ஒழிய அந்த புத்திசாலித்தனத்தை தேவன் தரலைன்னா, சில பிள்ளைகள் கஷ்டப்பட்டு படிப்பாங்க, மார்க் வராது. நம்ம அவங்கள ஆறுதல் படுத்துறோம், கவலைப்படாத, யூ ஒர்க் டு ஹார்ட், உன்னால் முடிஞ்ச அளவு நீ பிரயாசப்பட்ட, வந்த மார்க் பரவாயில்ல. பிரயாசப்படாமல் இருந்து தோல்வி அடைந்து அதுக்கு நீ தான் காரணம். பிரயாசப்பட்டுனாக்கும், ஏன்னா ஒவ்வொருவருடைய அந்த புரிந்து கொள்ளும் தன்மை என்பது வித்தியாசமா இருக்கு, அறிவு கூர்மை வித்தியாசமா இருக்கு. ஆக நாம நமக்கு அப்படிப்பட்ட நல்ல அறிவு கூர்மையோ திறமையோ அல்லது தோற்றத்தையோ கொடுத்திருந்தா அது குறித்து நான் மேன்மை பாராட்ட எனக்கு என்ன இருக்கு? எனக்கு தேவனே தயவாய் இதை எனக்கு தந்திருக்கிறார், அதனால நான் மேன்மை பாராட்ட ஒன்றுமில்லை. எனவே நாம சபையை குறித்து மேன்மை பாராட்டுறோம், அல்லது தேவன் நமக்கு தந்த மூப்பொருள் குறித்து மேன்மை பாராட்டுறோம், அல்லது ரட்சிப்பு குறித்து மேன்மை பாராட்டுறோம், அல்லது நமக்கு இருக்கக்கூடியதான நல்ல சந்தர்ப்பங்கள். பாருங்க, நம்ம வாழ்க்கையில எத்தனையோ பேர் நல்லா படிச்சவங்கள நான் பார்த்திருக்கேன், அவங்களுக்கு நல்ல வேலை இருக்காது, நல்ல வேலை இருக்கும், நல்ல சம்பளம் இருக்காது, எல்லா வசதியும் இருக்கும், அதை அனுபவிக்கக்கூடியதான சுகம் இருக்காது. எதை நினைச்சாலும் சாப்பிடலாம், ஆனா சாப்பிட முடியாது, ஏன்னா அவங்களுக்கு ஏதாவது ஒரு வியாதி பிரச்சனை இருக்கும். அப்ப நமக்குள்ள எல்லா காரியங்களிலையும்
நம்முடைய ஆசீர்வாதத்துக்கு பின்னாடி இருக்கிறவர் நம்முடைய தேவன். இதை நம்ம ஒரு காலம் மறந்துடவே கூடாது. அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் வரும் பொழுதும் இதை நம்ம மறக்க கூடாது. ஆக பிரச்சனைகள் வந்தாலும் அந்த தடையை நிர்மூலமாக்க வல்லவர், தடைகளை உடைத்தெறியக்கூடிய தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அதனால பாருங்க, இங்க அழுகையின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் அவர்கள் அதை களிப்பான நீரூற்றாய் மாற்றிக் கொள்கிறார்கள் அப்படின்னு இங்க எழுதியிருக்கு. நம்ம வழக்கமா நம்முடைய பிள்ளைகளுக்கு கூட சங்கீதம் 23 சொல்லிக் கொடுப்போம். சங்கீதம் 23 பெரும்பகுதி கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறார் அப்படின்னு நம்ம எல்லாருமே அந்த சங்கீதத்தை நம்ம படிச்சிருப்போம். அதுல 23வது அதிகாரத்துல கீழே பாருங்க, சங்கீதம் 23ல என்ன எழுதியிருக்கு? 23ல 4வது வசனம், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். பாருங்க, மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நான் நடக்க மாட்டேன், எனக்கு பொல்லாப்பே வராது அப்படின்லாம் சொல்லல. மரண இருளின் பள்ளத்தாக்குல நடக்க வேண்டிய சூழ்நிலை எல்லாருக்கும் வரலாம். கொரோனா வரும் பொழுது விசுவாசிகள் அவிசுவாசிகள் எல்லாருக்கும் பிரச்சனை இருந்தது. அங்க பைபிள் என்ன எழுதியிருக்கு அப்படின்னா, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலேயே நடந்தாலும், ப்ளீஸ் இருக்கட்டும், மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு நான் பயப்படேன் அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, மரண இருள் தான், அது பள்ளத்தாக்கு தான், ஆனாலும் கூட நான் பொல்லாப்புக்கு பயப்பட மாட்டேன், ஏன்னா தேவரீர் என்னோடு கூட இருக்கிறேன். அப்ப நம்முடைய பயப்படாம நம்ம இருக்கிறது நம்மளை சார்ந்ததல்ல, அது யாரை சார்ந்தது? தேவனை சார்ந்தது. தேவன் என்னோடு கூட இருக்கிறதுனால சாட்சி சொல்லுவாங்க, 10 நாய் தெருவுல உங்களுக்கு எதிராக குலைச்சிட்டு வருது, ஆனா உங்க கூட ஒரு சிங்கம் வருதுன்னா நீங்க கவலைப்படுவீங்களான்னு. ஏன்னா ஒரு சிங்கம் ஊழிங்க ஒரு சத்தம் கொடுத்தா என்ன செஞ்சிடும், நாயெல்லாம் ஓடிய போயிடும். அதே மாதிரிதான் 10 நாயை கண்டா கண்டிப்பா பயப்படுவானே, நான் ரொம்ப பயப்படுவேன். நான் பேயை கண்டு கூட அவ்வளவு பயப்பட மாட்டேன், நாயை கண்டா பயப்படுவேன். ஏன்னா சின்ன பிள்ளையிலே அப்படி நாய்க்கு நான் அது ஒரு நாள் கூட எனக்கு அடிச்சதில்லை, ஆனாலும் கூட நாயை கண்டா ஒரு பயம் சின்ன பிள்ளையிலே. நம்ம ஒரு வீட்டுக்கு போனோம்னாக்கா நாய் நிறைய குலைச்சிட்டு வருதுன்னு வச்சுக்கலாம், வீட்டுக்காரங்க என்ன சொல்லுவாங்க, அதெல்லாம் ஒண்ணும் கடிக்காது, சும்மா வாங்க அம்மா. அது கடிக்காத நாயை கூட இருக்கலாம், ஆனா குலைக்கிற நாயை காணும்போது நமக்கு பயமா தான் இருக்கும். அதனால நம்ம கூட வருகிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கக்கூடிய விசுவாச கண்கள் நமக்கு திறக்கப்படணும். நான் சொல்ல விரும்புறது என்னன்னா, அவிசுவாசிகளுக்கு நேரிடுகிறது போலவே இந்த பூமியில விசுவாசிகளுக்கும் நடக்கும். அவங்களுக்கு நமக்கு என்ன வித்தியாசம்னா, நம்மை பலப்படுத்துகிற கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார், சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், அவர் நம்முடைய அன்பு தகப்பனா இருக்கிறார். அவரால தீமையை நன்மையாக மாற்ற முடியும், அவர் வறண்ட நிலத்தை நீரூற்றாக மாற்ற முடியும். நம்ம கடந்து போறது பள்ளத்தாக்கா இருந்தாலும் சரி, அது சரியான பாதை இல்ல, பள்ளத்தாக்கு. அது மட்டும் கிடையாது, அது இருண்ட நேரம், மரண இருள் அப்படின்னு எழுதியிருக்கு. மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் நான் கவலைப்பட மாட்டேன். இதை யார் எழுதுறாருன்னா, இந்த சங்கீத தாவீது எழுதுறார். அவருடைய வாழ்க்கையில கடந்து போன பகுதியை அனுபவபூர்வமா எழுதுறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில நடந்திருக்கேன், ஆனாலும் நான் பயப்பட மாட்டேன், ஏன்னா தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உன்னுடைய கோலும் தடியும் என்னை தேற்றும். அப்ப விசுவாசிக்கு என்ன லட்சணம் அப்படின்னாக்கும், விசுவாசிக்கிறவன் பதறான், விசுவாசிக்கிறவன் பதறான், பதறுகிறவன் விசுவாசத்தில் குறைவுள்ளவன். பாருங்க, பேதுரு அந்த கடல்ல நடக்கும்படி கேட்டாரு, ஆண்டவர் வான்னு சொல்லிட்டாரு, விசுவாசத்தோட தான் நடந்தாரு. ஆனா சூழ்நிலையை பார்த்த பொழுது, அந்த காற்றையும் புயலையும் அங்க நடக்கக்கூடிய காரியத்தை பார்த்த உடனே இயேசுவ ஆண்டவரை நோக்கி பார்க்கும்போது நடந்தாரு, ஆனா சுற்றுப்புறத்தை பார்த்த உடனே பயந்தார். காரணம் என்னன்னா, அவர் இப்ப இயேசுவை பார்க்கறதை விட்டுட்டு சுற்றுப்புறத்தை பார்க்க ஆரம்பிச்சிட்டார். அதே மாதிரிதான் நம்முடைய வாழ்க்கையில என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, நான் விசுவாசிக்கிறேன் என்று அறிந்திருக்கிறேன், என்னோடு கூட இருக்கிறவர் யார் நான் அறிந்திருக்கிறேன்னு சொல்லும்போது, தாவீது போல நான் மரண இருளின் பள்ளத்தாக்குல தான் நடக்கிறேன், ஆனாலும் நான் பயப்பட மாட்டேன், என்ன தேவரீர் கூட இருக்கிறீர், எனக்கு என்ன வேணும், நீங்க இருக்கிறீங்க, என்னை நடத்துவீங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு. அப்ப நம்ம சோர்ந்து போறதே இல்லை. ஆனாலும் கூட அந்த தேவனை பார்க்கறத விட்டுட்டு நம்ம பிரச்சனையை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம்னா, பரியாரியாகிய கர்த்தரை பார்க்கறத விட்டுட்டு நம்ம பிரச்சனையை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம்னா, உடனே நமக்குள்ள பயம் வந்துடும். எலியாவை பார்க்கிறோம், அவர் மிகப்பெரிய தீர்க்கதரிசி. அவர் பெரிய ராஜாவுக்கு முன்னாடி நின்று கூட அவர் பயப்படவே கிடையாது. 400 பேலியாளுடைய தீர்க்கதரிசிகளை அவர் சங்கரித்தவர். ஆனா இப்பொழுது ஒரு பெண் மிரட்டுகிறாள். யாரு? அந்த ராஜாவினுடைய மனைவி. அவன் பயந்து போய் நடுங்கிறான், ஆண்டவரே என் ஜீவனை எடுத்துக்கொள்ளும். ஏன்? அதுக்குள்ள என்னாச்சு? அவன் தேவனை தரிசிப்பதை விட்டு மனுஷனை பார்க்க ஆரம்பிச்சிட்டான்.
எனவே நாம் நம்ம சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் நிறைய இருக்கும். அதனாலதான் பவுல் அப்போஸ்தலர் 14:22 சொல்றாரு, நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாக நாம தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசிக்கணும். இப்போ பாருங்க, கிறிஸ்தவர்களுக்கு விரோதமான அச்சுறுத்தலான அநேக விளம்பரங்களை பார்க்கிறோம். நிறைய செய்திகள் வந்துட்டு இருக்கு. இந்த தேசத்தை அப்படியா மாற்ற போறாங்க, கிறிஸ்தவர்களை எல்லாம் நான் ஒரு சில வருஷங்களுக்கு முன்பாக நான் ஒரு பெந்தகோஸ்தே பாஸ்டர்களுடைய மீட்டிங்ல பேசுறதுக்கு சகோதரர்கள் அழைத்து போயிருந்தாங்க. அது இப்ப பொன்னேரியில நினைக்கிறேன், சென்னையில. அந்த கூட்டத்துல ஒரு பாஸ்டர் பேசுறாரு. டிசம்பர் 2021 நினைக்கிறேன், 25 டிசம்பர் 31 டிசம்பர் 2021 இந்த தேசத்துல கிறிஸ்தவர்கள் யாரும் இருக்க முடியாது. ஒன்று அவர்கள் மாற வேண்டும், இல்லைன்னா நாங்க அவரை அழித்து விடுவோம் சொல்றாரு அப்படின்ட்டு ரொம்ப ஒரு ஆக்ரோஷமா பேசிட்டு இருந்தார். நான் போய் சொன்னேன், அவன் நினைக்கிறதெல்லாம் நடந்தா அப்புறம் தெய்வம் ஏது? உலக மனுஷனே பாடி வச்சிருக்கான், நினைத்ததெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதும் இல்லை. நமக்குள்ள எங்க அந்த விசுவாசம் எல்லாம் போச்சு. நாசியில சுவாசம் உள்ள ஒரு மனுஷன், அவன் நான் சொன்னேன், நான் எந்திரிச்சுனேன், அந்த மனுஷன் 2021 வரைக்கும் இருந்துருவாங்கிறதுக்கு நிச்சயம் இருக்கா? இல்லையே. இவன் சொல்ற கேட்டு ஏங்க நம்ம பயப்படணும்? தாவீதுக்கு இருந்த விசுவாசம் என்ன? அவன்கிட்ட இருந்து கவனுங்க, அந்த ஈட்டையும் அந்த ட்ரெஸ்ஸையும் கூட அவனால போட முடியாது. அவன்கிட்ட இருந்ததெல்லாம் கவன்கள்லாம் அந்த என்ன காட்டா பெல்ட் தான். இந்த காட்டா பெல்ட்டையும் இங்க கொண்டு வச்சு அவன் விழுத்தாட்ட முடியுங்கிற நம்பிக்கை அவனுக்கு எங்க இருந்து வந்துச்சு? அவன் சொன்னா, நீ இந்த ஈட்டியோட நீ இதோட வர்ற ஆயுதத்தோடவும் நான் விசுவாசிக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தினால வர்றேன். பிரைஸ் தி லார்ட். என்னுடைய ஸ்ட்ரென்த் ஈட்டி இல்ல, வில் இல்ல, நான் வச்சிருக்கிற யுத்த ஆயுதங்கள் அல்ல. நான் அவையெல்லாம் நம்பல, என்னால் முடியாது. அந்த ஆயுதங்களை அந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டு அவனால் நடந்துக்க, இந்த கிரிக்கெட் பேட்ஸ்மேன் போட்டிருப்பாங்களா அப்படிலாம் தூக்கி நம்மளால நடக்க முடியாது. அதெல்லாம் எனக்கு பழக்கம் இல்லை, எனக்கு வேணான்ட்டான். கர்த்தரை நம்பி வந்தான். எனவே நம்முடைய விசுவாசம் தேவன் பேர்ல இருந்துச்சுன்னு சொன்னா, if you are rooted and grounded in the love of God and if you are trusting in the strength of God, தேவனுடைய பலத்தில் நிற்கிறோம்னா நம்ம ஒண்ணுக்கும் பயப்பட வேண்டியதில்லை. நம்முடைய பலத்தில் இருந்தோம்னா நம்ம கண்டிப்பா சோர்ந்து போயிடும். நான் சில பிரச்சனைகளை சந்திக்கும் போது நான் ஏதாவது தீர்மானம் எடுப்பேன். அப்போ எனக்குள்ள ஆவியானவர் உணர்த்துவார், இப்போ உன்னை நம்பி இந்த தீர்மானம் எடுத்திருக்கியா, தேவன் பேர்ல விசுவாசத்துல எடுத்திருக்கியா? எப்பெல்லாம் நான் என்னுடைய பணத்தை நம்பி, எனக்குள்ள பணம் இருக்கு இந்த வேலையை செய்யறதுக்கு, அல்லது என்கிட்ட பலன் இருக்கு, அல்லது ஆட்கள் இருக்கிறாங்க, இந்த வேலையை நான் செஞ்சிட முடியும்னு நினைச்சா, அப்பெல்லாம் அந்த காரியத்துல தடைகளையும் பிரச்சனைகளையும் தான் சந்திக்க நேரிடும். அது முடிக்க முடியாம கூட போகும். ஆனா எப்பொழுதெல்லாம் ஆண்டவர் பேர்ல நம்பிக்கை வச்சு நான் ஒரு தீர்மானம் எடுத்திருக்கணும், அப்பொழுது கண்டிப்பா தேவனுக்கு ஜெயத்தை தருவார். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு ஸ்தோத்திரம். அப்படி நம்ம கடந்து போகும்போதுதான் நாம என்ன சொல்றோம், நம்ம இப்ப மனிதர்கள் அப்படி கடந்து போகும்போதுதான் அவர்கள் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் அவர்கள் பயப்பட மாட்டார்கள். அதே மாதிரிதான் கண்ணீரின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் அதை களிப்பான நீரூற்றாய் மாற்றிக்கொள்ள. ஏன் எப்படி கழிப்பு வராங்க? அது பள்ளத்தாக்கு கண்ணீரின் பள்ளத்தாக்கு தான், அழுகையின் பள்ளத்தாக்கு தான், அது பிரச்சனைகள் தான், பாடுகள் தான். ஆனா அது கடந்து போறதுக்கு முன்னாடி அதான் அந்த அள்ளி தெளிக்கும் விதையை சுமந்து போகிறவன் என்ன செய்யறானா, சங்கீதம் 100 அழுது கொண்டே போகிறான். ஆனா அந்த அறுவடை செஞ்சுட்டு வரும்போது அவன் எப்படி வர்றான்? கம்பீரமாய் வருகிறான் இல்லையா? அப்ப 126 அந்த சங்கீதம் வாசிங்க. 126வது சங்கீதம் 5-6 வசனங்களை வாசிங்க. கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோட அறுப்பார்கள், அள்ளித்தூவும் விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டு போகிறான், ஆனாலும் தான் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு கம்பீரத்தோட திரும்பி வருவான். பாருங்க, அந்த பிரச்சனைகளை சந்திக்கும் போது நம்ம அழுகத்தான் செய்யறோம். நம்ம யாருமே சிரிச்சுக்கிட்டு இருக்க முடியாது. எவ்வளவுனா நம்ம பேசினாலும் கூட அந்த பிரச்சனைகளை சந்திக்கும் போது உனக்கு உள்ளத்துக்குள்ள ஒரு சோர்வு, ஒரு பயம் அப்படி வரும். ஆனா நம்ம விசுவாசத்தோடு கூட ஆண்டவரே அப்படின்னு நம்ம கண்ணீரோடு கூட நம்ம ஜெபம் பண்றோம், விசுவாசத்தோடு கூட ஆண்டவர் நம்பிக்கை கொள்றோம். அந்த பிரச்சனை முடிஞ்சிருச்சு, இப்ப ஜெயமா முடிச்ச உடனே இப்ப அறுவடை முடிஞ்சு நம்ம போறது போல கம்பீரமா என்ன பண்றோம்? கண்ணீரோடு கூட வேண்டுதல் பண்ணோம். ஜெயம் கிடைச்ச உடனே கம்பீரமா என்ன செய்யறோம்? கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம், உம்மாலே நான் ஒரு சேனைக்குள்ள ஆய்வேன். சில பிரச்சனைகளை சந்திக்கும் போது என் வாழ்க்கையில ஒரு முறை நான் வேலையில இருக்கும்போது எனக்கு பக்கத்து சீட்ல இருந்த ஒரு நண்பர் அந்த வேலையில அவருக்கு உடம்புக்கு முடியாம போயிடுச்சு.
உடம்பு பூரா வந்து அவருக்கு ஏதோ ஒரு மருந்து சாப்பிட்டது ரியாக்ஷன் ஆகி அவர் உடம்பு பூரா புண்ணாயிடுச்சு. அவரை பார்க்க போறோம், இடுப்புல துண்டை கட்டிக்கிட்டு இருக்காரு. இடுப்புல துண்டை கட்டி, ஏன்னா உடம்பு பூரா காந்தது, அவருக்கு புண்ணு எங்க பார்த்தாலும். அது மருந்து சாப்பிட்டது ஏதோ நாட்டு மருந்து ரியாக்ஷன் ஆகி இதாயிடுச்சு, ஒரு தோல்வி அறிக்கை. அப்ப அவர் வந்து ஆடிட் டைம், அதாவது இந்த கவர்மெண்ட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய ஆடிட் இருக்கும். ஸ்டேச்சுவல் ஆடிட்டு, ரெசிடென்ட் ஆடிட்டு, கவர்மெண்ட் ஆடிட்டு, காஸ்ட் ஆடிட், நிறைய ஆடிட் சொல்லுவாங்க. அது மாதிரி ஒரு ஆடிட் டைம் அந்த ஏப்ரல்ல, இப்போ மார்ச் 31 முடிஞ்சிச்சுன்னா ஏப்ரல், மே, ஜூன், அதுக்கு ஒரு குறிப்பிட்ட டைம் இருக்கும். அது நெருங்க எல்லாரும் பதறுவாங்க. ஏன்னா நான் ஒரு கவர்மெண்ட் கார்பரேட் கம்பெனியில் வேலை பார்த்தேன். அதில் பல இதுகளை சேர்ந்து கன்சாலிடேட் பண்ணி ஒரு ரிப்போர்ட் கொடுக்கணும். ஒரு யூனிட்ல வந்து ஒரு ப்ராப்ளம் வந்தாலும் எல்லா இடத்துலையும் ப்ராப்ளம் வந்துடும். அது வந்து மொத்தமாக கன்சாலிடேட் பண்ண முடியாது. அப்போ விரட்டுவாங்க அங்கேருந்து. அப்போ இங்கே உள்ளவர் எனக்கு ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் தான் எனக்கு ஆபீஸ் மேனேஜர். அவர் வந்து அந்த இது என்ன பண்றது அவருக்கு தெரியல. ஏன்னா அவருக்கு உண்மையிலேயே வியாதி. அவர் ஏற்கனவே ஒழுங்கா வேலைக்கு வரும்போதே வேலை ஒழுங்க முடியாது. அவர் பூரா பெண்டிங் கிடக்கும் பேப்பர்ஸ்லாம். இப்போ அவருக்கு உடம்புக்கு வேற முடியாம போச்சு. யாரும் ஒன்றும் சொல்ல முடியல. போய் பார்த்தா அவரால் கண்டிப்பா வேலை பார்க்கவே முடியாது. ஜெனியின் கேஸ், இதை சொல்ல முடியுமா? இங்க யாராவது போட்டு பாருங்கம்பாங்க. அப்போ ஒரு ஆடிட் முடிக்க போட நேரத்துல எல்லாம் ஒரு ஆளை மாத்தணும்னு சொன்னா கண்டிப்பா வந்து அந்த செக்ஷன் ஒர்க் எல்லாம் கம்ப்ளீட் பண்ண முடியாது. அவர் என்ன பண்ணாங்க, டக்குன்னு சத்தம் போடாம டக்குன்னு ஆர்டர் அடிச்சு என்னைய மாத்தி போட்டாங்க இந்த செக்ஷனுக்கு. ஏன்னா நான் ஏற்கனவே அந்த செக்ஷன் பார்த்துருக்கேன். மாத்தி போட்டாங்க. ஆர்டர் அடிச்சு வந்தோடனே நான் வந்து வீட்டில் இருக்கிறேன். நைட்டு ஒரு 7-8 மணி இருக்கும். நம்ம அதே வீட்டில் வேலை பார்க்குற 2 பிரதர்ஸ், நம்ம பிரதர்ஸ் வந்து என் வீட்டுக்கு வந்துட்டாங்க. பிரதர், நீங்க ஒத்துக்கிடாதீங்க, ஆடிட் டயத்தில் ஏன் உங்களை போய் மாத்துறாங்க அப்படி இப்படிங்கிறாங்க. எனக்கு வந்து பயமெல்லாம் இல்லை. ஏன்னா அவர் பாவம் ஜெனியின் கேஸு. ரெண்டாவது, அவங்க வந்து என்னை மாட்டி விடணுங்கிற சூழ்ச்சியிலாம் அவங்க பண்ணல. அவங்களுக்கு வேற நோதர் ஆல்டர்னேட்டிவ். ஸோ எனக்கு ஆனா என்னன்னா, இந்த பிரதர்ஸ் என் மேல உள்ள அன்புல என்ன நினைக்கிறாங்கன்னா, இதை ஒத்துக்கிட்டா ஏதாவது பிரச்சனை வரும். ஏன்னா அவர் ஒழுங்கா வேலைக்கு வரும்போது ஒழுங்கா அட்டன் பண்ண மாட்டாரு. அப்ப முன்னாடி அட்டன் பண்ண வேண்டியது, பின்னாடி அட்டன் வேண்டியதுலாம் மாத்தி பண்ணணுமா கூட ப்ராப்ளம் வந்துடும். நிறைய ஆர்டர்ஸ் வந்துட்டு இருக்கும், இடையில இன்ஸ்ட்ரக்ஷன் வந்திருக்கும். அதெல்லாம் வந்து அந்த குரோனாலஜிக்கல் ஆர்டர்லயே நம்ம பண்ணணும். அதாவது இப்ப 10ஆம் தேதி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்திருக்கும், அன்னைக்கு ஒரு ரேட் இருந்திருக்கும். 15ஆம் தேதி இன்னும் ஒரு ரேட் இருக்கும், அன்னைக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும். அந்த டேர்ம்ஸ் எல்லாம் அதை வந்து அந்த ஆர்டர்ல நம்ம பண்ணலைன்னா, இதை விட்டுட்டு அதை பண்ணோம்னா அதை விட்டு இதை பண்ண தப்பா போயிடும். அப்புறம் இன்னைக்கு அவசரத்துல வேலை முடிக்கும், நம்மள வந்து பண்ணுங்க அப்படிம்பாங்க. நாளைக்கு வேலை முடிஞ்சு ஏதாவது தப்பா ஆகி போயிடுச்சுன்னா நீ என்ன வேலை பார்த்தேன்னு கேட்பாங்க. அது எந்த சூழ்நிலையில இப்படி நடந்துச்சு அப்படிலாம் அதை வந்து அன்னைக்கு இது பண்ண மாட்டாங்க. ஸோ நம்ம வந்து பிரதர்ஸ் வந்து என் மேல சொல்றாங்க. அப்ப நான் சொன்னேன், பிரதர், நான் வந்து அந்த சீட்டு எனக்கு ப்ரொமோஷனும் கிடையாது, அது எனக்கு விருப்பமும் கிடையாது. அவங்க வந்து ஒரு சூழ்ச்சியினால என்னை மாட்டி வைக்க நினைக்கவும் கிடையாது. அவங்களுக்கு வேற வழி இல்லை. ஸோ எனக்கா நீங்க ஜெபம் பண்ணிக்கிறீங்க, அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ண சொன்னேன். ஜெபம் பண்ணிட்டு சொன்னேன், ஆண்டவரே, இந்த வேலையை மாத்தி போட்டாலும் எனக்கு தெரிஞ்ச மட்டும் அந்த வேலையை வேற ஆள் செய்யறதுக்கும். ஏன்னா அந்த வேலையை வந்து அனுபவப்பட்டவங்க தான் கரெக்டா செய்ய முடியும். ஸோ ஆண்டவரே, உமக்கு எனக்கு மான்களின் கால்களை போல காலை தாங்க அப்படின்னு சொன்னேன். எப்படின்னா, மான் எப்படி போகும்? ரொம்ப வேகமா ஓடும். ஸோ அது எனக்கு ஞாபகம் இருக்கு. சாயங்காலம் ஆகும், எல்லாரும் ஆஃபீஸ் விட்டு க்ளோஸ் பண்ணி போகும்போது ஆஃபீஸ் ஃப்ரீ ஆயிரும் ஓரளவுக்கு. இப்படி ஒரு கிரவுண்ட் மாதிரி இருக்கும். அந்த டிராயரை திறந்தா பேப்பரும் அடுக்கி கட்டுக்கட்டா இருக்கு. அது பூரா ஃபைல் பண்ணாம இருக்கு உள்ளுக்குள்ள. அது ஒரு லீவ் போட்ட பின்னாடி உள்ள பேப்பர்ஸ் அதுக்கு மேல குனிஞ்சிருக்கு. எனக்கு ஒன்றும் புரியல. அப்படியே எடுத்து ஆஃபீஸில் ஒவ்வொரு செக்ஷனுக்கு அந்த சப்ஜெக்ட் வைஸாக பிரித்து அப்படியே ஒவ்வொரு பேப்பராக எடுத்து ஒன்றுன்னா வந்து அப்படியே அடுக்கிட்டே வந்து அப்புறம் கீழே உட்காந்து தரையில், அதுக்கப்புறம் அந்த பேப்பரை பூரா வந்து அந்த குரோனாலஜிக்கல் ஆர்டரில் கரெக்டாக அடுக்கி, அப்புறம் அந்த வேலையில் எது முக்கியம், எதை முதல்ல பண்ணணும், எதை ரெண்டாவது பண்ணணுங்கிறத பார்த்து இப்படி பண்ணும்போது என்னுடைய ஆஃபீஸ் மேனேஜரும் கூடவே இருந்தார். ஆர்டர் போட்டு, சார் வேற வழி இல்லை சார், நீங்கள் பாருங்க சார்ங்கிறாரு. எங்கள் ஜிஎம் உள்ள இருந்து வந்தார். அந்த ஜெனரல் மேனேஜர் ஒருத்தர், அவர் ஒரு பிராமின், அவர் உள்ளே வந்தார். நான் அப்படியே ஒரு போட்டோ எடுத்துக்கிடவா அப்படின்னாரு. ஆர்டர் போட்டு ஒரு சிரிக்கிறாரு. போட்டோ எடுக்குவாங்க, ஏன்னா ஆஃபீஸ் பூரா பேப்பர் இப்படி. ஆனால் பை காட்ஸ் கிரேஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு வேலையை முடிப்பேன், அந்த வேலைக்குள்ள ப்ரெஷர் வரும். அப்பா நான் முடிச்சாச்சு, அது முடிச்ச பின்னாடி இன்னொரு வேலை எடுக்க நினைப்பேன், அப்ப அதுக்குள்ள ப்ரெஷர் வரும். தண்ணீர்கள் உண்மையில் புரளுவதில்லைங்கிற மாதிரிக்க என் திராணிக்கு மிஞ்சி சோதனை வர தேவன் அனுமதிக்கவே இல்லை. பிரைஸ் தி லார்ட். ஏன்னா பைபிள்ல எழுதியிருக்கு, அவர் வந்து திராணிக்கு மிஞ்சிய சோதனை உன் வாழ்க்கையில தேவன் அனுமதிக்கிறது இல்லை. இது மட்டும் வா, இதுக்கு மிஞ்சி வராது. கடற்கரையில போய் பாத்தீங்கன்னா தெரியுங்க, நம்ம கம்மா இல்ல குளத்துக்கு ஒரு பெரிய கரை இருக்கும். நான் பார்த்திருக்கேன், பெரிய பெரிய கரையெல்லாம் போட்டு வச்சிருப்பாங்க. அதுல கிடக்கிற தண்ணியே கொஞ்சமா இருக்கும். அது மழை காலத்துல இருக்கும். ஆனா வந்து ஆழமா தோண்டி பெரிய கரையா இருக்கும். ஆனா கடலுக்கு கரை எங்க இருக்கு?
சும்மா கடற்கரைன்னு தான் நம்ம சொல்றோம். அங்க வந்து கரையெல்லாம் வந்து போட்டு தண்ணியை நிறுத்த முடியாது. அந்த கடல் அலை எழும்புச்சுன்னா சரி, அது வீட்டையே காலி பண்ணிட்டு போயிடும். நீங்க கடற்கரையில போய் பாத்தீங்கன்னா அந்த அப்படி இருக்கும் கடற்கரை, இப்படி வீடுகள் இருக்கும். அந்த அலையில நம்மளே எனக்குள்ள குடியிருக்க முடியாது ராத்திரில. அது வந்து அந்த நிசப்தமான நேரத்துல கடல் அலையின் சத்தத்தை கேட்டா நமக்கு தூக்கமே வராது. ஆனா அதுலதான் ஜனங்கள் இருக்கிறாங்க. அப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, தேவன் வந்து அந்த சூழ்நிலையில கடந்து போகும்போது அவருடைய விசேஷத்தை கிருபையை நமக்கு தர்றாரு. அதனால நம்ம ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் இந்த விசுவாசம் நமக்குள்ள இருக்கும். நான் சொன்ன ஜெபம் பண்ண, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யணும், அதை சக்சஸ்ஃபுல்லா எந்த வேலையும் முடிச்சுட்டு அப்டேட் பண்ணி அந்த ஆடிட்டை முடிக்கிறதுக்கு தேவன் உதவி செஞ்சார். அப்கோர்ஸ் நான் நிறைய நேரம் ஒர்க் பண்ணியிருக்கேன், லேட் ஹவர்ஸ் உட்கார்ந்துல ஒர்க் பண்ணியிருக்கேன். அவங்க வந்து என்னுடைய நிர்வாகத்தில் உள்ளவங்களும் எனக்கு ரொம்ப உதவி செஞ்சாங்க, ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க. எனக்கு யாரும் வந்து டிஸ்கிரிமினேட் பண்ணல அல்லது குறை சொல்லல. அவங்க என்ன தப்பு நடந்திருந்தா கூட தாங்கிக்கிடுவாங்க. ஏன்னா அந்த சூழ்நிலை அப்படி அவங்கள காப்பாத்துற மாதிரி தான் நான். ஏன்னா நிர்பந்தம் எங்க வரும்னா நேரடியாக செக்ஷனுக்கு வராது, டாப்ல உள்ளவங்களுக்கு தான் வரும். ஸோ எதுக்கு சொல்ல வரேன்னா, அந்த நாட்களையும் கூட தேவன் எனக்கு உதவி செய்தார். அப்ப நான் போய் தகராறு பண்ணிட்டு என் வேலை இல்லை நான் எது செய்யணும் அப்படின்னு சொன்னா அது நியாயம் இல்லை. ஏன்னா நிர்வாகத்தில் உள்ளவங்க என்னை பழி வாங்கணும்னு செய்யல. அப்ப நான் என்ன சொல்லணும்னா, நமக்கு வந்து யாராவது ஒருத்தர் வந்து வேணும்னே பிரச்சனையை கொண்டு வந்தாலும் சரி, அல்லது வேணும்னு பிரச்சனையை கொண்டுகிட்டு வராம யதார்த்தமாவே பிரச்சனை வந்தாலும் சரி, யாருக்கும் தேவன் உதவி செய்ய வல்லவரா இருக்கிறார். யாருக்கும், எப்படிப்பட்டவனுக்கும் உதவி செய்வது தேவனுக்கு லேசான காரியம். பலனுள்ளவன் பலனற்றவன் யாரா இருந்தாலும் அவருக்கு உதவி செய்யறது அவருக்கு லேசான காரியம். சோ அப்படிப்பட்ட சர்வ வல்லமையுள்ளவரை நம்ம விசுவாசிக்கிறோம். இன்னைக்கு பாருங்க, நிறைய அச்சுறுத்தல் வருது, போஸ்டிங்ஸ் வருது, அதெல்லாம் நீங்க எச்சரிக்கையா இருங்க. நம்ம வந்து அதெல்லாம் ஈஸியா கடந்து போக கூடாது, கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன்னா இன்னைக்கு கிறிஸ்தவர்களுக்கு ஒரு கன்னி மாதிரி பல விதத்திலையும் மறைமுகமான அழுத்தங்கள்லாம் வந்துகிட்டு தான் இருக்கு. எவ்வளவு நாள் இந்த தேசத்துல இப்படி நம்ம கூட முடியும், ஆராதிக்க முடியும்னு தெரியல. ஏன்னா போற போக்க பார்த்தா அப்படிதான் இருக்கு. ஒரு காலத்துல தெருவில் கூட்டம் போட்டோம், ட்ராக்ஸ் கொடுத்தோம், அப்படிலாம் செஞ்சோம். இப்ப போய் அப்படி கூட செய்ய முடியல. அப்படிலாம் சில அச்சுறுத்தல் வந்துகிட்டு தான் இருக்கு. அதனால எவ்வளவு நாள் இந்த தேசத்துல நாம வந்து விடுதலையா கூட முடியும், ஆராதிக்க முடியும்லாம் தெரியல. ஆனா தேவனை அறிந்தவர்கள் ஒரு காலம் சோர்ந்து போக மாட்டாங்க. பாருங்க, கொரோனா பீரியட்ல நான் நடைமுறையில் உள்ளதை சொல்றேன். எகிப்து தேசத்துல இஸ்ரேல் ஜனங்கள் செங்கடலை கடந்தார்கள், அல்லேலூயான்னு சொல்லிட்டு போலாம். அதெல்லாம் நமக்கு கற்பனையில் விட செங்கடல் எப்படி இருந்துச்சு, எப்படி கடந்தாங்கன்னு நமக்கு தெரியாது. நான் கடந்து போற சொல்றேன். நமக்கு தெரியும், ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஊர்ல கொரோனா இருக்கும்போது பாத்தீங்கன்னா சர்ச்சஸ் எல்லாம் மூடிட்டாங்க. சர்ச் மட்டும் இல்ல, எங்கேயுமே பொது இடங்கள்ல கூடக்கூடாது, போகக்கூடாது, வரக்கூடாதுட்டாங்க. அப்பெல்லாம் நம்ம வந்து எங்கேயுமே சர்ச்செல்லாம் வந்து நம்ம நடத்த முடியல. அப்படிப்பட்ட சூழ்நிலையில அப்பத்தான் இந்த ஸ்கைப்பு, வாட்ஸ்அப்பு, இந்த மாதிரி இதுகள்லாம் கொஞ்சம் தெரிய வந்துச்சு. இப்போ உடனே என்ன செய்வோம்னா, ஒரு மெசேஜை வாட்ஸ்அப்ல ரெக்கார்ட் பண்ணி வாட்ஸ்அப்ல ஒரு குரூப் கிரியேட் பண்ணி ஒவ்வொரு வீடுகளுக்கும் செய்தி போயிடும். அப்ப நாங்க என்ன சொல்லோம்னா, உங்க வீடுகள்ல உங்க குடும்பத்தார் மட்டும் கூடுங்க, ஜெபம் பண்ணுங்க, பாட்டு படிங்க, செய்திக்கு வாட்ஸ்அப்ல செய்தி வரும், அதை போட்டுக்குங்க. சாத்தான் தான் இப்படி தந்திரமா சபையில மூடிட்டான்னா, ஒரு சபையை மூடுனா ஒவ்வொரு வீடு ஒரு சர்ச். 100 பேர் ஒரு சபைக்கு வந்தாங்கன்னா ஒரு சபையில கூடி ஆராதிக்கணும், லாக்டு. ஆனா 100 வீட்லயும் என்ன நடக்குது? ஆராதனை நடக்குது. சோ 100 வீடும் 100 சர்ச். சோ இட் இஸ் காட்ஸ் அமேசிங் கிரேஸ். அப்படி இல்லைன்னா பாருங்க, அதனால ஒருத்தர் சோர்ந்து போகல. திரும்ப மறுபடியும் வந்து சர்ச் ஆரம்பிக்கலாம் சொன்னா அந்த 100 அப்படியே வருது. இப்படி ஒண்ணு கூட என்ன செய்யல. இதுதான் சபையில கட்டப்பட்டிருக்கிறது. ஆனா விசுவாசம் இல்லாம இருக்கிறவங்க, கட்டப்படாம இருக்கிறவங்க அந்த 100 நாள்லயும் வந்து அவங்களை ஆராதிக்க பேக் அடிச்சு போயிடுவாங்க. ஆபத்து வேலையில நீ சோர்ந்து போயாவனால் உன் பலன் குன்றினது, என் ஆத்துமா அவன் மேல பிரியமாயிராது. அருமையானவர்களே, நம்ம உண்மையிலேயே தேவனோட அன்பை ருசித்திருந்தோம்னா, நீங்க என்ன பாடலுக்குள்ள கடந்து போனாலும் சரி, என்ன பிரச்சனைக்குள்ள கடந்து போனாலும் சரி, தானியேல் மாதிரி சொல்ல முடியும். தானியேல் என்ன சொன்னார் தெரியுமா? நீ ஆராதிக்கிற தேவன் உன்னை விடுதலையாக்க வல்லவரா இருப்பாரான்னு கேட்டாங்க. என்னை விடுதலையாக்க வல்லவர் தான். ஆனாலும் கூட விடுதலை ஆக்கினாலும் சரி, ஆக்காவிட்டாலும் சரி, நான் நீர் நிறுத்தின இந்த பொற்சிலை என்ன செய்ய போறதில்ல, வணங்க போறதே. பிரைஸ் தி லார்ட். இப்படிப்பட்டதான ஒரு விசுவாசம் யாருக்குள்ள இருக்கும்னா, தேவனை அறிந்தவர்கள். அதான் பைபிள் என்ன எழுதியிருக்குனாக்கா, ஒன்றான மெய் தேவனாகிய உண்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். அறிவதுன்னா என்ன? மூளை அறிவுல அறியறதில்ல. நாட் நோயிங் தி டாக்டரின். அவரை பத்தி அறியறது இல்ல, அவரை அறிவது. ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. நோயிங் அபௌட் காட் அண்ட் நோயிங் காட். ஆதாம் ஏவாளை
அறிந்தான் அப்படின்னா அந்யோன்யமான ஒரு நெருக்கத்தை தான் அறிதல்ங்கிற வார்த்தை எழுதியிருக்கு. ஆதாம் ஏவாளை அறிந்தான் அப்படின்ட்டு. அப்ப நாம் தேவனை அறிந்து கொள்வதுன்னா ஆவியில அவரோடு கூட உறவாடக்கூடிய அனுபவம். அப்ப நம்ம தனியா இருந்தாலும் நம்முடைய ஆவியில தேவனோடு உறவாடுகிறதுனால நாம சோர்ந்து போகவே மாட்டோம். அருமையானவர்களே, தேவனை விசுவாசிக்கிறவர்களுக்குள்ள லட்சணம் என்னன்னாக்கும், கண்ணீரின் பள்ளத்தாக்கி நடந்து போனாலும் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்து போனாலும், ஆண்டவர் சொன்னார் யோவான் எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரத்துல 33வது வசனம். இன்னைக்கு சுவிசேஷம் சொல்லப்பட்டது எப்படி சொல்லப்பட்டிருக்குன்னா, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார், மேலாக்குவார், அதெல்லாம் உண்மைதான். ஆனா பாடுகள் உபத்திரங்கள் வரும்போது என்ன ஆகுது? ரகசிய வருகையில ஆண்டவர் உன்னை எடுத்துட்டு போயிடுவார். கிறிஸ்தவர்களுக்கு எல்லாம் பிரச்சனை கிடையாது, உலகத்துல இருக்கிறவங்களுக்கு தான், கைவிடப்பட்டவர்களுக்கு தான் பிரச்சனை. சாத்தான் ஒரு பாடுகளை பிரச்சனையை கொண்டு வரும்போது நம்பர் 1 கிறிஸ்டியன்ஸ்க்கு எதிராக தான் வருவான், தெரிஞ்சுக்கங்க. சாத்தான் தேவனுடைய சேனையில இருக்கிறவங்களோடு போராட தான் விரும்புவான். சும்மா 2ஆம் தரம் 3ஆம் தரத்தில் உள்ளவங்களோடு போய் தாக்க நினைக்க மாட்டான். அதே சமயத்துல தேவன் ஒரு பிரச்சனையை கொண்டு வந்தா அல்லது ஒரு உபத்திரவத்தை அனுமதிச்சா அது கிறிஸ்தவர்களுக்கு வரவே வராது. ஏனென்றால் தன்னுடைய பிள்ளைகளுக்கு அதை அவர் அனுமதிக்க மாட்டார். அவர் யாருக்கு அதை அனுமதிப்பார்? சாத்தானை பின்பற்றவர்களுக்கு தான் வரும். சோ வெளிப்படுத்துற விசேஷத்துல எத்தனையோ உபத்திரவங்களை தேவன் கொண்டு வர்றாரு. அது தன்னுடைய பிள்ளைகளை தாங்காது. ஏன்னா ஆண்டவரே சொல்றாரு, தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நிமித்தம் அந்த நாட்கள் குறைக்கப்படும், இல்லாவிட்டால் ஒருவனும் தப்பி போக முடியாது. அப்ப எதுக்காக குறைக்கிறாரு? For those who are elected, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், chosen. அப்ப நாம தேவன் கொண்டு வரக்கூடிய உபத்திரமோ நமக்கு வராது. ஆனால் சாத்தான் கொண்டு வரக்கூடிய பாடுகள் உபத்திரங்களும் யாருக்கு தான் வரும்? நம்ம தான் எய்ம் பண்ணி வரும். அப்ப நாம என்ன செய்யணும்? விசுவாசத்துல உறுதியா நின்று எழுத்து நிக்கணும், சோர்ந்து போகக்கூடாது. பல விதமான அச்சுறுத்தல்கள் உங்களுக்கு பாருங்க, கிறிஸ்தவர்களை எல்லாம் நாட்டை விட்டு துரத்த போறாங்க, சிட்டிசன் எல்லாம் போங்க, என்ன வேணாலும் பண்ணிட்டு போறாங்க. ஆனால் தேவன் நம்மோடு கூட இருந்தார். நம்மளை ஒருத்தர் ஒண்ணும் செய்யவே முடியாது. மேன் ப்ரொபோசஸ், காட் டிஸ்போசஸ். மனிதன் ஒண்ண சொல்லுவாங்க, தேவன் என்ன செய்வார்? நோம்பார். தேவனால் கூட அந்த காரியம் ஒண்ணு இல்லை. ஆனா இதெல்லாம் ஏன் தேவன் அனுமதிக்கிறார்? இது அடுத்த கேள்வி. கர்த்தர் சித்தமான அடுத்த செஷன்ல நம்ம அதை தியானிப்போம். என்னன்னா, ஏன் இந்த தேவன் அனுமதிக்கணும்? எனக்கு ஏன் இதை அனுமதிக்கணும்? பரிசுத்தவான்களுக்கே இதை அனுமதிக்கணும்? பரிசுத்தவான்களுக்கு தேவன் கொண்டு வர்றதில்ல, அனுமதிக்கிறார். பரிசுத்தவான்களுக்கு அனுமதிக்கிறார். பிரச்சனையை கொண்டு வர்றது சாத்தான். தேவன் அதை அனுமதிக்கிறார். எதுக்கு அனுமதிக்கிறார்? only to test whether you are a chaff or a grain. நீ மணியா அல்லது பதரா அப்படின்னு பாக்குறது. எத்தனை பேர் விசுவாசம் உள்ளவங்களா இருக்கிறாங்கன்னு தெரிந்து கொள்வதற்கு. பாடுகள் உபத்திரங்கள் வரும்போதுதான் உண்மையான தேவனுடைய பிள்ளைகள் இன்னார் என்று விளங்கும். நான் சொல்லுவேன் அடிக்கடி, இந்த தேசத்துல ஒரு காலத்துல கிறிஸ்துவை அறிவிக்கிறதுக்காக கோதுமை, எண்ணெய், மாவு வெளிநாட்டுகள்ல இருந்து கொண்டு டென்னா கொடுத்தாங்க. இந்த நாடுகள்ல 7 வருஷம் பஞ்சம்லாம் போன காட்டுகள்ல வெளிநாட்டுல இருந்து நிறைய உதவிகள் வந்தது. குளங்கள் வெட்டுவாங்க, அது எந்த குளம்னு இல்லை, குளம் ரோடு அதெல்லாம் வெட்டி இது பண்ணி அதுக்கு அவங்க உணவுப் பொருள் எல்லாம் கொடுப்பாங்க, எண்ணெயை கொடுப்பாங்க, மாவு கொடுப்பாங்க. அது எல்லா ஜனங்களும் அந்த ஏரியாவில் உள்ள எல்லா ஜனங்களுக்கும் பிழைக்கிறக்கா போனாங்க. அப்படிப்பட்ட சமயத்துல அதுக்கு முன்னாடியும் கூட சில நாட்கள்ல கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிறவர்களுக்கு சில விசேஷித்த சலுகைகளையும் உதவிகளையும் செய்தார். அது நிமித்தம் சிலர் இயேசுவை நாங்க ஏற்றுக்கொள்றோம், கிறிஸ்தவர்கள் ஆகிறோம் சொல்லி மதம் மாறினவர்கள். மனம் மாறாமல் மதம் மாறினவர்களால் கிறிஸ்தவம் கீழ்த்தரமான நிலைமைக்கு போய்விட்டார். இன்னைக்கு அது கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்கு. யாரெல்லாம் சலுகைக்காக அல்லது உதவி கிடைக்கிறது, வேலை கிடைக்கிறது. நான் சமீபத்தில் ஒரு சபைக்கு போயிருந்தேன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. அந்த சபையில ஒரு அருமையான ஒரு சகோதரர், அவர் இறந்து போயிட்டார். அவருடைய மகன் இருக்கிறார். அவர் ஒரு டீச்சர். அவர் ஒரு நல்ல சகோதரன் சொன்னாங்க. சே, இவர் சபைக்கு நல்ல ஒரு ஆசீர்வாதமா இருப்பாரே. ஏன்னா நம்ம எல்லா சபையிலையும் இளைய தலைமுறை எழும்பணும், செகண்ட் ஜெனரேஷன் எழும்பணும் அப்படின்னு நம்ம ரொம்ப ஆர்வமா இருக்கிறோம். ஏன்னா சக்சஸ் வித்தவுட் சக்சஸ் ஆர் இஸ் அ ஃபெயிலியர். ஒரு இடத்துல ஒரு வெற்றிகரமா ஒரு ஊழியம் நடக்குதுனாக்கும் அடுத்த தலைமுறை அதை அடுத்த ஸ்டெப்புக்கு எடுத்துட்டு போகலன்னு சொன்னா, அதை முன்னெடுத்து செல்வதற்கு அடுத்த தலைமுறை எழும்பவில்லை என்றால் அது தோல்வியில் முடிந்து விடும். ஒரு நாள் நம்ம விதைச்சதும் அதுக்கு நம்ம பிரயாசப்பட்டதுக்கும் பலன் இல்லாம போயிடும். அதனால அக்கறையா இருக்கணும். அப்ப அந்த சகோதரர் குறித்து நான் நம்பிக்கையா இருந்தேன். நான் போறேன், அடுத்த முறை போகும்போது அவர் எங்கன்னு கேட்கிறேன், அவர் வரலன்ட்டாங்க. அவங்க அம்மாட்ட விசாரிச்சா, அவன் புறப்பட்டு ரெடியா இருந்தா வாப்பா இங்கே அப்படின்னு கூப்பிட்டேன். அவன் நான் சிஎஸ்ஐக்கு போறேன்ட்டு போயிட்டான்.
அடுத்த முறையும் கேட்டேன், என்னன்னு கேட்டா அவர் ஏதோ வேலையா போயிருப்பாரு நினைச்சா, இல்ல அங்க போனா ஸ்கூல்ல, அவங்க ஸ்கூல் வச்சிருக்காங்க, அந்த ஸ்கூல்ல அவருக்கு வாத்தியாருக்கு வேலை கிடைக்கும். இங்க வந்தா என்ன கிடைக்கும்? சோ அங்க போனா வேலை கிடைக்கும் சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை இல்ல, அவர் சிஎஸ்ஐ சர்ச்சுக்கு போனா அந்த சிஎஸ்ஐ ஸ்கூல் வச்சிருக்காங்க, மேனேஜ்மெண்ட்ல வேலை கிடைக்கும்னு போறாங்க. இப்படிப்பட்டவங்க வந்தான்னு வராட்டான்னு. இன்னைக்கு வந்து காசுக்காக கட்சி மாறுகிறவர்களை போல, சலுகைக்காக மதம் மாறுகிறவர்களை எல்லாம் உங்கள் அன்பின் விருந்துகளில் கரைகளா இருப்பாங்க மாதிரி சபையில வந்து அவங்க அந்த ஒரு யுத்தத்துக்கு போகும்போது 4 பேர் வேகமா போயிட்டு இருக்காங்க, அதுல ஒருத்தன் வந்து கொஞ்சம் பின்னிட்டு பார்த்தாருன்னா சரி, மத்த 3 பேருக்கும் திடனிட்டு போயிடுவான் இருக்கிறவங்களுக்கு. அவங்க அதனாலதான் யுத்தத்துக்கு போகும்போது ஆண்டவர் சொல்றாரு, எவனவெல்லாம் புதுசா கல்யாணம் பண்ணிருக்கானோ அவனை போய் சொல்லு. அந்த பயந்தாங்கொழி எல்லாம் 32,000 பேர்ல 300 பேரை தான் தெரிந்து கொண்டாங்க இல்லையா தேவன். ஏன் இவங்கெல்லாம் மத்த அந்த 300 பேர் உறுதியா இருந்தான்னா போதும், இவன் 32,000 பேர் இருந்து தோக்குறதை விட அந்த 300 பேரை கொண்டு நான் ஜெயம் தருவேன்னு சொன்னார். அதனால நீங்க எங்கேயாவது இருக்கிற இடத்துல கொஞ்சம் பேரா இருக்கிறீங்களா, உங்க ஊர்ல உங்க வீட்டுல, நீங்க மாத்தின விசுவாசத்துல உறுதியா இருங்க. சாக் சொல்ற மாதிரி 0+1 இஸ் கிரேட்டர் தென் 000 இல்லையா. 1 0ங்கிறது வந்து 3 சைவரை விட பெருசு. அந்த 3 சைவர்ல 30 சைவர் இருந்தாலும் 1 இருந்தாதான் அதுக்கு வேல்யூ. சோ தேவன் நம்மோடு கூட இருந்தா நாம வந்து பலகீனர்கள் அல்ல, நாம் பலவான்கள். வித்தவுட் காட் வி ஆர் நத்திங், வித் காட் வி ஆர் எவ்ரிதிங். சோ இந்த 16:33 ஆண்டவரே சொல்றாரு பாருங்க, இன்னைக்கு உலகத்துல அறிவிக்கிற சுவிசேஷம் வேற, இங்க நம்ம பாக்குற சுவிசேஷம் வேற. என்ன சொல்றாரு ஆண்டவர்? எங்கேயுமே வந்து அவர் வந்து வா உனக்கு சுகம் கொடுக்குறேன், நான் உனக்கு அதை தர்றேன் இதை தர்றேன்னு சொல்லவே இல்லை. ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின் செல்ல கடவுன்னு சொன்னார். நாம இன்னைக்கு நயங்காட்டி அழைக்கிற மாதிரி வந்து எவ்வளவோ அவங்களுக்கு வந்து அதை இப்போ ஓடி ஆடி உதவி செஞ்சு, ஒரு இடத்துல வெளிநாட்டுல நம்முடைய சபை இருக்கிற இடத்துல ஒரு சகோதரர், அவர் வேற புறமா இருக்கிறார். அவர் நம்ம மனம் திரும்பி சபைக்கு வந்து ஒருவரோடு பார்த்துருக்காரு. அவரோட குடும்பத்துல நல்ல சமாதானம், ஒரு சந்தோஷம், அதெல்லாம் பார்த்துட்டு நீங்க எல்லாம் எப்படி இப்படி இருக்கிறீங்க, உங்க குடும்பத்துல ஒரு சந்தோஷம் இருக்கு, ஒரு சமாதானம் இருக்கு, கணவன் மனைவி ஒற்றுமையா இருக்கிறீங்க, நீங்களும் புறமாசத்துல இருந்து தானே வந்திருக்கீங்க, நானும் வந்து அந்த இயேசுவை பின் செல்ல விரும்புறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. உடனே அவர் வந்து இவருக்கு ரொம்ப உதவி செஞ்சு இவரை எப்படியாவது வந்து ரட்சிப்புல நடத்திடணுங்கிறதுக்காக அவரு இந்த முதல்ல ரட்சிக்கப்பட்டவர் வந்து நல்ல ஹையர் பொசிஷன்ல இருக்கிற நல்லா படிச்சவர். அடுத்தவர் வந்து வேலை வெட்டி இல்லாம இருந்து அந்த ஊருக்கு வந்து இப்பதான் அவரு ஏதோ கொஞ்சம் டெவலப் ஆகிட்டு இருக்காரு. தன்னுடைய ஸ்டாண்டர்ட் எல்லாம் விட்டு இறங்கி அவருக்கு அடிக்கடி தன் வீட்டுக்கு வர சொல்லி அவருக்கு உதவி செஞ்சு அவருக்கு வந்து எல்லா விதத்திலையும் அவருக்கு ஹெல்ப் பண்ணி இருக்கிறார். அவர் இப்போ உன்னை பார்த்தாரு, சரி இவர்களோடு கூட நம்ம பழக ஆரம்பிச்சதுக்கு பின்னாடி நமக்கு நிறைய உதவி கிடைக்குது, இவர் வந்து பெரிய மனுஷனா இருந்தாலும் நம்ம கிட்ட வந்து ஈக்குவலா பழகிறாருன்னு சொல்லிட்டு அவர் அதுலயே நின்றுட்டார். அதுக்கு அடுத்த ஸ்டெப் ஆண்டவரை அறிந்து கொள்ளணும், மனம் திரும்பணும்னு போகவே இல்லை. இவர் பிரயாசப்பட்டதெல்லாம் அவர் எப்படியாவது ரட்சிப்புல நடத்தின அவர் வந்து இதுலயே திருப்தி அடைஞ்சிட்டார். திருப்தி அடைந்தவன் தேன் கூட்டை மிதிப்பான்ங்கிற மாதிரிக்க இதுலயே அவர் சாட்டிஸ்ஃபை ஆயிட்டார். சரி இவர் மூலமா நமக்கு ஒரு நல்ல வெளிநாட்டுல நமக்கு ஒரு அறிமுகமான ஒரு நபராகவும், நம்மளை ஆதரிக்கிறவராகவும், நமக்கு உதவி செய்கிறவராகவும், நம்ம விசாரிக்கிறவர் இருக்கா. அந்த அவர் வேலை பார்த்த கம்பெனிலே அவருக்கு வேலையை வாங்கி கொடுத்து இவர் வந்து அவர் மேலதிகாரியா இருந்தாலும் அவருக்கு வந்து ஒரு நெருக்கடி கொடுக்காம அவரை காப்பாத்திட்டு வந்திருக்காரு. ஒரு ஸ்டேஜ் வரும்போது பார்த்தா அவர் அதுக்காக தான் நம்ம கூட பழகிறாருங்கிற மாதிரி தெரிஞ்ச பின்னாடி வந்து எனக்கு சொன்னார், நான் என்ன பண்றேன்னு தெரியல, அவருக்கு ரொம்ப சலுகைகள் கொடுத்து நான் விட்டுட்டேன். இவன் நான் அவர் ஏதாவது இது பண்ணாலும் கேட்கறது கூட இல்லை, அவ்வளவு தூரத்தை இறங்கி போயிட்டேன். ஆனா அந்த மனுஷன் வந்து அதுலயே திருப்தி அடைந்து இருக்காரு ஒழிய அவர் ஸ்பிரிச்சுவலா அவர்கிட்ட எந்த ப்ராக்ரஸுமே இல்லை. அப்ப அவர் அதுக்காக தான் சலுகைக்காக தான் என்கிட்ட பழகிறாருன்னு தெரியுது அப்படின்னு சொன்னார். நான் சொன்னேன், ஆபீஸ்ல போனா நீங்க ஆபீசரா இருங்க, வீட்டுல வந்தா அல்ல சபைக்கு வந்தா நீங்க தேவனுடைய பிள்ளையா இருங்க. அதுல போய் வந்து நீங்க வந்து வேண்டியவர் அப்படிங்கிற பார்ஷியாலிட்டி எல்லாம் காமிக்க கூடாது. தேர் யூ மஸ்ட் பி an ஆபீசர், ரைட்ல. அதே சமயத்துல மெர்சிஃபுல்லா இருக்கலாம், எல்லாட்டும் மெர்சிஃபுல்லா இருக்கலாம், தப்பு கிடையாது. ஆனா அவர் வந்து நம்ம சர்ச்சுக்கு வரணுங்கிறதுக்காக அவருக்கு விசேஷத்தை சலுகை காமிச்சு அப்படிலாம் செய்ய வேண்டாம். அதாவது நீங்க பகைக்க வேண்டாம், அவருக்கு வந்து விசேஷத்தை சலுகை வேண்டாம், ட்ரீட் him as an employee, அவ்வளவுதான். சோ எதுக்கு சொல்ல வரேன்னா, சில நேரங்கள்ல நாம அவங்களை எப்படியாவது ஆதாயப்படுத்தணுங்கிறதுக்காக நம்ம இறங்கி போறோம். இது எல்லாமே இஸ்மவேலை பெற்றெடுக்கிற மாதிரி தான். நம்ம சலுகை கொடுத்து உதவி செஞ்சு வேலையை கொடுத்து அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணி எப்படியாவது அவங்களை ஆதாயம் பண்ணு நினைக்கிறோமே, அதை நான் தப்புன்னு சொல்லல. ஆனா தேவ ஆவியானவர் அப்படி நடத்தினா அப்படி செய்யணுமே தவிர நம்ம மனுஷியமான புத்தியை உபயோகப்படுத்தி நம்முடைய எக்ஸ்பீரியன்ஸை எல்லாம் யூஸ் பண்ணி பண்ணும்போது அந்த ஊழியம் வந்து தேவனுக்கு ஏற்புடையதே அல்ல. இனி அருமையானவர்கள், இங்க பாருங்க என்ன சொல்றாரு ஆண்டவர் வந்து, உலகத்துல உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்க, நான் உலகத்தை
ஜெயித்தேன். அப்ப he overcame, we also can overcome. அவரு ஜெயம் பெற்றார், நாமும் ஜெயம் பெற முடியும். தேவனால கூடாத காரியம் ஒண்ணுமே இல்ல. அதே மாதிரி பாருங்க, அதுக்கு சங்கீதம் 112:7 வாசிங்க. சங்கீதம் 112:7. நாம வாழும் இந்த நாட்கள்ல நிறைய துட்செய்திகளை கேட்கிறோம். யுத்தத்தை பற்றிய செய்திகளை கேட்கிறோம், வியாதிகளை பற்றிய செய்தி கேட்கிறோம். வியாதியெல்லாம் விசித்திரமான வியாதி. நான் ஒரு 50 வருடங்களுக்குலாம் என் அனுபவத்துல பார்த்திருக்கேன். விஞ்ஞான ரீதியான கண்டுபிடிப்புகளும் வெரி ஹைடெக்ல போயிட்டு இருக்கு ஃபாஸ்டா. ஒரு 50 வருஷத்துக்குள்ள, 50 வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததான நிலைமையெல்லாம் ரொம்ப லோ. வீடுகள்ல எல்லாம் போன்னாக்கும் எங்கேயாவது ஒரு லேண்ட்லைன் போன் இருக்கும் இத்த தண்டியில. அதே மாதிரிக்கு டிவி, அந்த கம்ப்யூட்டர்லாம் வந்த புதுசுல இத்த தண்டி. நான் வேலை பார்த்த ஆபீஸ்ல முதல்ல ஒரு கால்குலேட்டர் வாங்கினாங்க. இத்த தண்டி இருக்கும் அந்த கால்குலேட்டர், ஒரு அடி பெருசா. அதை கால்குலேட்டர் கொண்டாந்து வச்சு எம்ப்ளாயிஸ் எல்லாம் கூப்பிட்டு ஒருத்தரை ட்ரெயின் பண்ண சொல்லி இது இப்படிதான் ஆப்ரேட் பண்ணணும்னு. இப்ப அதெல்லாம் பார்த்தா சிரிப்போம். நம்ம சின்ன பிள்ளையில அதுல போடுவாங்க இதுல செல்போன்லயே. அப்ப அதுல ட்ரைனிங் கொடுத்தாங்க, இது எப்படி ஆப்ரேட் பண்ணணும். அதை அப்படியே பத்திரமா மூடி ஒரு இடத்துல வச்சிருப்பாங்க. இன்னைக்கு கால்குலேட்டர்லாம் அது யூஸே இல்லை. ஆக சிடி வந்துச்சு, அப்புறம் விசிடி வந்துச்சு, அப்படி என்னென்னமா மாறி போய் இப்ப அதெல்லாம் அவுட் மாடல் ஆயிடுச்சு. அப்புறம் பென்ட்ரைவ் வந்துச்சு, இப்ப பென்ட்ரைவ் கூட அவுட் மாடல் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லாமே ஆளின் ஒண்ணுன்னு ஆயிப்போச்சு இல்லையா? இப்ப இது இல்லாத ஆளே இல்லை. செல்லு போன் ஆயிடுச்சு, செல்லு மாதிரிக்க. என்ன சொல்ல வரேன்னா அவ்வளவு அட்வான்ஸ்மெண்ட். அதே மாதிரி வியாதியிலையும் பாத்தீங்கன்னா என்னென்னமோ வியாதி, இங்க பேர் சொல்ல. அந்த காலத்துல டைபாய்டு, அப்புறம் மலேரியா அப்படிம்பாங்க. அதுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னாக்க குரங்கு காய்ச்சல், பறவை காய்ச்சல், அப்புறம் என்னென்னமோ காய்ச்சல்லாம் வந்துருச்சு. காய்ச்சல்லையே எத்தனையோ வகை. சிக்கன் குனியா காய்ச்சல், டெங்கு காய்ச்சல், குரங்கு காய்ச்சல், பறவை காய்ச்சல். அப்புறம் எதுக்கு சொல்றேன்னா, இப்படி வியாதிகளும் வித்தியாசமான வியாதிகள். அதே மாதிரி பாருங்க, யுத்தங்கள் வந்தா அந்த காலத்துல ஈட்டியும் அம்பியும் வச்சு சண்டை போட்டாங்க. இன்னைக்கு அப்படி இல்லை. நம்ம நாட்டுல தூங்கிட்டு போ நடுராத்துல குண்டு விடும்போது 1000 கிலோமீட்டர் போகுது, 1500 கிலோமீட்டர் போகுது, கண்டம் விட்டு கண்டம் பாயுதுங்கிறாங்க. நிம்மதியா தூங்கி காலையில எந்திரிப்போமான்னு தெரியாது, நிலம் அப்படி இருக்கு. நாமெல்லாம் ஒரு காலத்துல விவசாயம் பண்ணலாம், விளைச்சலை பெருக்கலாம், கம்பெனி ஆரம்பிக்கலாம், ஒரு தொழிலை பெருக்கலாம். அவங்க இப்ப அப்படி கிடையாது. அவன் பெரும்பாலான தொகையே, பணமே எங்க போகுது? ராணுவத்துக்கு தான் ஒதுக்குறாங்க. இந்த வருஷம்லாம் பட்ஜெட்ல 7,98,000 கோடி என்னமோ ஆழ்ந்தோம்னா, ஏன் புதுசு புதுசா யுத்திகளை கண்டுபிடிச்சு மனிதர்களை எப்படி அழிக்கலாம் அப்படின்னு யுத்த கருவியில கண்டுபிடிக்கிறதுக்கு தான் அதிகமான பணத்தை ஒதுக்குறாங்க. அழிவு பாதையில இவ்வளவு வேகமா போய்கிட்டு இருக்கிற நாட்கள்ல நமக்குள்ள துர்ச்செய்திகள் நாள்தோறும் வந்துகிட்டே இருக்கு. அங்கே அடிக்கிறாங்க இஸ்ரேல்ல, அங்கே ஆப்கானிஸ்தானத்துக்கும் பாகிஸ்தானுக்கும் யுத்தம்ங்கிறாங்க, உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் யுத்தம்ங்கிறாங்க. இஸ்ரேல், அமெரிக்கா சுத்தி உள்ள நாடுகளோடு கூட திடீர்னு அங்கே குண்டு இங்கே குண்டுங்கிறாங்க. நாமெல்லாம் நிம்மதியா இருக்கிறோம். ஏன்னா நம்மளை சீண்டாத வரைக்கும் நாரி வடக்க போனா தெக்க போனா குறுக்க விழுந்து கடிக்காம இருந்தா சரி, நம்ம பாடு ஒன்றும் பிரச்சனை இல்லையே, நிம்மதியா இருக்கிறோம். ஆனா அங்க இருக்கிற மக்கள் நிம்மதியா தூங்க முடியல. சில வீடியோ எடுத்து போடுறாங்க, அந்த சின்ன பிள்ளைகளாம் அழுகுது. ஐயோ ஸ்டாப் வார், ப்ளீஸ் சேவ் அஸ், எங்களுக்கு சாப்பாடு கொடுங்க, எங்களுக்கு பிரெட் கொடுங்க. அதெல்லாம் பார்த்தோன்னா நமக்கு கண்ணு கலங்கும். ஏன்னா அவ்வளவு தூரத்துக்கு அந்த பிள்ளைகள் உணவுக்காக ஏங்கிறது, பெற்றோர்களை இழந்த பிள்ளைகளை இழந்த பெற்றோர்கள், அந்த யுத்தத்தினால வரக்கூடிய பாதிப்புகள். யாரோ ஒரு லேடி, ஒரு கிறிஸ்டியன் லேடி, அவங்க ஸ்டாப் வார், நோ வார்னு போட்டாங்களாம், வேலையை விட்டே காலி பண்ணிட்டாங்க. அதை திருவிதாளம் பண்ணி இந்தியாவுல இந்த யுத்தத்துக்கு விரோதமா பாகிஸ்தானை ஆதரிச்சு இந்த அம்மா போட்டிருக்கு அப்படின்லாம் பண்ணி வேலையை காலி பண்ணிட்டாங்க. அவங்க பேட்டி கொடுத்தாங்க, பார்த்தேன். கஷ்டமா இருக்கு. என்னெல்லாம் பாருங்க, தீமையை நன்மையாக மாற்றுகிறது வேற, அது தேவன். ஆனா நன்மையே தீமையா மாற்றணும் மனுஷன். யுத்தத்தை நிறுத்துன்னு சொன்னா என்னங்க தப்பு? யுத்தத்துல நிறுத்துன்னு பொதுவாதான் போட்டிருக்காங்க. அவங்க பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் யுத்தம் நடக்கும்போது இப்படி போட்டாங்க, இவங்க பாகிஸ்தான் ஆதரவாளி அப்படின்னு போட்டு ஒரு கதையை கட்டி அவங்கள வேலையை நிறுத்த சொல்லி என்ன சொல்லுவாருன்னா, எனக்கு என்ன நடக்குன்னே தெரியலைங்கிறாங்க. நான் அதிர்ந்து போனேன், எனக்கு 2 ஒருத்தர் ஆறுதல் சொல்லலைன்னாக்க அதுல மூழ்கி மனநிலை பாதிக்கப்பட்டு போயிருக்கேங்கிறாங்க. இப்படியெல்லாம் துர்ச்செய்தியில கேட்கும் போது, வியாதியை பற்றிய துர்ச்செய்தி, யுத்தத்தை பற்றிய துர்ச்செய்தி, இதெல்லாம் கடைசி காலத்துல வரும். அப்ப கிறிஸ்தவர்களாகிய நாம அச்சப்படாம இருக்கிறதுக்கு தான் ஆண்டவருடைய வார்த்தையில உள்ளதை நம்ம தியானிக்கிறோம். அதாவது 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரத்தில் எழுதியிருக்கு, இட் இஸ் கோயிங் டு பி வெரி டிஃபிகல்ட் டு பி எ கிறிஸ்டியன் இன் த லாஸ்ட் டேஸ். கடைசி காலத்துல
கிறிஸ்தவர்களாய் இருப்பது மிகவும் கடினமான காரியமாக மாறப்போறது. தமிழ் மொழியில் எழுதியிருக்கு, என்ன எழுதியிருக்கு? 2 தீமோத்தேயு 3:1 என்ன எழுதியிருக்கு? கடைசி நாட்களில் கொடிய காலம். இங்கிலீஷ்ல எழுதியிருக்க ஒரு மொழிபெயர்ப்புல, இட் இஸ் கோயிங் டு பி வெரி டிஃபிகல்ட் டு பி எ கிறிஸ்டியன். ஏன்னா மனிதர்களுடைய சுவாவமே அப்படி மாறிக்கிட்டு இருக்கு. தற்பெருமை உள்ளவர்களும், அகந்தை உள்ளவர்களும், நன்றி இல்லாதவர்களும், துரோகிகளும், பொருளாசை உள்ளவர்களும், சுகபோக பிரியர்களும், தற்பிரியரும், பணப்பிரியரும். ஏன்னா இப்படி மனிதர்கள் மாறும்போது, அதுக்கு கிறிஸ்தவர்களே அப்படி மாறும்போது, there will be a form of godliness without power. அங்க வந்து தேவ பக்தியின் வேஷம் இருக்கும். they will go to the churches with Bible, but they will not believe what they hear. அவங்க என்ன கேட்கிறாங்களோ அதை அவங்க விசுவாசிக்க மாட்டாங்க. சோ இப்படி எல்லாம் கேட்கும்போது, துர்ச்செய்திகளை கேட்கும்போது, சங்கீதம் 112:7 என்ன சொல்லுது வாசிங்க. நாம தேவனை நம்புகிறவர்கள், விசுவாசிக்கிறவர்களுடைய அடையாளம் என்னன்னா, துர்ச்செய்திகளை கேள்விப்படுகிறதுனால் பயப்படான். நம்ம எப்படி இருக்கோம்? பயப்படாம இருக்கோமா? இதெல்லாம் நம்மளை தற்பரிசோதனை செஞ்சு பார்க்கறதுக்கான வார்த்தைகள் தான். துர்ச்செய்தியை கேட்கும்போது, கிறிஸ்தவர்களுக்கு விரோதமான காரியங்கள், ஜனங்களுக்கு விரோதமானது, யுத்தங்களை பற்றிய செய்திகள், கொடிய வியாதிகளை பற்றிய செய்திகள், இதெல்லாம் கேட்கும்போது கிறிஸ்தவர்களாகிய நாம் வந்து கலங்கக்கூடாது. இதெல்லாம் தேவனுடைய வார்த்தையில் எழுதியிருக்கு. ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீங்க சமாதானமா இருக்கும்படிதான் நான் சொல்றேன். இதெல்லாம் நடக்கும். நான் ஏன் இதை சொல்றேன்? உங்களை பயமுறுத்திருக்கா? இல்ல, இட் வில் ஹேப்பன். கடைசி காலத்துல கண்டிப்பாக உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள். உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும்படிதான் நான் இதை முன்னக்கூடியே சொல்றேன். உலகத்துல இப்படிலாம் வருது, ஆண்டவரே என்ன கொடிய வியாதி வருதே, பஞ்சம் வருதே, யுத்தம் வருதே, ஐயோ என்ன நடக்கும்? இது நடக்கும். என்ன தேவன் சொன்ன வார்த்தை அன்னு பொய்யா போகவே போகாது. எல்லா நாடுகளும், all nations will hate you because of me. அவர்கள் உங்களை பகைப்பார்கள் என் நாமத்தின் நிமித்தம். பாருங்க, நாம வந்து சட்டவிரோதமாக எதையாவது செஞ்சு அது நிமித்தம் பகைக்கப்படுவது அல்ல, கிறிஸ்தவர்களா இருப்பது நிமித்தமே பகைக்கப்படுவோம். கிறிஸ்தவர்களா வாழ்றதுக்கே நமக்கு பிரச்சனைகள் வரும். ஆனாலும் திடன் கொள்ளுங்கள். நாம வந்து உலகத்துல அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும்னு நினைச்சோம்னா தான் நம்ம சகிக்க முடியாது. ஆண்டவரே எனக்கு உண்ணும் உளுத்தம் இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க, லெஸ் லக்கேஜ் மோர் கம்ஃபர்ட். இல்லையா? நீங்க லக்கேஜ் எவ்வளவுக்கு சேர்த்துக்கிறீங்களோ, சொத்தை எவ்வளவுக்கு சேர்த்துக்கிறீங்களோ, உங்களுக்கு பிரச்சனைகள் வரும். உங்களுக்கு எவ்வளவுக்கு லெஸ் லக்கேஜோ ஜேர்னி வந்து ஈஸியா இருக்கும். ஒரே ஒரு பையனை பிஸ்கட்டின்னு தூக்கிட்டு போயிடுவாங்க. சில பேர் பாத்தீங்கன்னா 4 நாள் தங்குறதுக்கே வந்து 7 லக்கேஜ் தூக்கிட்டு போவாங்க. அப்படின்னா கஷ்டமா தான் இருக்கும். ஏன்னா நம்ம எவ்வளவுக்கு வந்து குறைந்த வசதியில கூட நாம் வந்து மனநிறைவோடு வாழ பழகிட்டோமோ, ஆண்டவரே நீங்க மாத்திரம் எனக்கு போதும் ஆண்டவரே, எனக்கு இன்னும் உடுத்தம் இருந்தா போதும் ஆண்டவரே அப்படின்னு இருந்தா, ஏன்னா வசதிகளை நம்ம அனுபவிச்சு பழகிட்டோம்னா கஷ்டமா இருக்கு. கரண்ட் இல்லைன்னா இப்ப தூங்க முடியல இல்லையா? சில பேருக்கு ஏசியிலே இருந்தவங்களுக்கு ஏசி இல்லைன்னா தூங்க முடியாது. வசதிகளை அனுபவிச்சு பழகிட்டோம் சொன்னா அந்த வசதி இல்லைன்னா நம்மளால முடியல. ஆனால் இனி வரக்கூடிய காலங்கள்ல அதெல்லாம் நம்ம பழகிக்கணும். எப்படின்னா, ஆண்டவரே நீங்க கொடுத்தாலும் உமக்கு ஸ்தோத்திரம், நீங்க தான் கொடுத்தீங்க, நீங்க கொடுக்கலைனாலும் உமக்கு ஸ்தோத்திரம், ஏன்னா அது நீங்க தான் எடுத்துக்கொண்டீங்க. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்துக்கொண்டார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்ப எல்லா காரியங்களிலையும் இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் தேவனை பார்ப்பார்கள். ஆண்டவரே நீங்க தான் கொடுத்தீங்க, இந்த ஆசீர்வாதம் நீங்க கொடுத்தது, இந்த வேலை நீங்க கொடுத்தது, இந்த வசதி நீங்க கொடுத்தது. பாருங்க, இந்த ஐடி கம்பெனி எல்லாம் பாத்தீங்கன்னா நல்ல சம்பளம் கொடுக்குறாங்க, லட்சக்கணக்கில் கூட சம்பளம். எனக்கு தெரிய ஒரு நண்பர் வந்து அவருடைய மனைவிக்கு 18 லட்சம் சம்பளம். 18 லட்சம்னா அந்த ஒரு ஐடி கம்பெனிலாம் அப்படியே வச்சிருக்காங்க. வருஷ சம்பளத்தை தான் சொல்லுவாங்க, பேர் ஆனம் சொல்லுவாங்க. அந்த காலத்துல மாச சம்பளம் சொல்லுவோம், அதுக்கு முன்னாடி நாள் சம்பளத்தை சொல்லுவோம். இப்ப அதெல்லாம் தாண்டி எப்படி போயிட்டாங்க, வருஷ சம்பளம். அவருக்கு வந்து அவருடைய மனைவிக்கு 18 லட்சம் ரூபாய் சம்பளம் கிடைச்சது. அவருக்கு கொஞ்சம் கம்மியா இருந்தது. அப்புறம் அவருக்கும் 18 லட்சத்துல சம்பளம் கிடைச்சது. அவங்க 2 பேரும் முடிவு பண்ணி, நான் ஆம்பளையால் வேலை பார்த்தா போதும், நீ வீட்டுல பிள்ளைகளை பாத்துக்கிட்டு, ஏன்னா அவங்க கொஞ்சம் கன்சீவ்டா இருந்தாங்க. அது சொல்லிட்டு உடனே அவங்க வேற வேலையை ரிசைன் பண்ணிட்டாங்க. 18 லட்சம்னா மாசம் 1.5 லட்சம். ஒரு ஆள் வேலை போதும், நம்ம குடும்பத்துல பிள்ளைகளை பார்த்து நிம்மதியா இருக்கலாம். 2-3 மாசம் தாங்க. ஆல் ஆஃப் சடன் வந்து அந்த ப்ராஜெக்ட் முடிஞ்சு வச்சு உங்களுக்கு வேலை இல்லைன்ட்டார். 18 36 லட்சம்னா ஒரு வீட்டுக்கு ஒரு மாசத்துக்கு சம்பளம் 3 லட்சம். 3 லட்சம் சம்பளம் வாங்குறவங்களுக்கு திடீர்னு வேலை இல்லைன்னா 2 பேருக்கு என்ன, ஒருத்தர் ரிசைன் பண்ணிட்டாங்க, ஒண்ணு போதும் அப்படின்ட்டு, இன்னொருத்தருக்கு வேலை இல்லாம போச்சு. 3 months ஆச்சு பாருங்க. ஆனா ஒரு உள்ளுக்குள்ள வேதனை இருந்திருக்கும். ஆனாலும் அவங்க ஊருக்கு வந்து அவங்க மனைவி பிள்ளைகளோட இருக்கும்போது
அவ்வளவு சம்பளம் வாங்கினவங்க ஒண்ணுமே சேமிப்பு இல்லாம இருந்திருக்க மாட்டாங்க. அப்பதான் அவங்க கார் கூட வாங்கினாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா தான் இருந்துச்சு. இளம் வயசுல உள்ளவங்க தான், ரொம்ப சின்ன வயசு. ஆனா பை காட்ஸ் கிரேஸ் ஒரு 3-4 மாசம் கழிச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு 22 லட்சத்துல அவருக்கு வேலை கிடைச்சிருச்சு. பிரைஸ் தி லார்ட். ஆனா அவர் சொல்லியிருக்காரு, தலையின் மேல கத்தி விழுகிறது மாதிரி தான் என்னைக்கு இருந்தாலும். ஏன்னா அவன் கம்பெனில தூக்குறவன் என்ன செய்யறான், டாப் சம்பளத்தில் உள்ளவன் தான் தூக்குறான் முடிஞ்ச மட்டும். ஏன்னா ஒரு ஆளுக்குள்ள சம்பளம் போச்சுனாக்கா அதை விட 2-3 எம்ப்ளாயி போட்டலாம். அப்ப இவங்க ட்ரெயினப் ஆகி வரும்போது இப்படி தூக்குறான். அடுத்து நான் வந்து இன்னொரு கம்பெனில வேலை பார்க்கணும்னா இன்னும் நான் வந்து நிறைய படிச்சு என்னை எக்யூப் பண்ணிட்டே போகணும். இதுக்கு கீழே வந்து சம்பளத்துக்கு வேலைக்கு போனா கூட அவன் யோசிப்பான், ஏன் இவன் கீழே வர்றான், அவன் திறமை இல்லையிலோன்ட்டு. அப்ப எப்பொழுதும் நான் வந்து படிச்சுக்கிட்டு மேற்கொண்டு என்னை தொழில்நுட்ப வல்லுநர் ஆக்கிக்கிட்டு நான் பிரயாசப்பட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு என்ன அர்த்தம், தலைமையில கத்தி இருக்கிற மாதிரி தான். சோ இப்படியெல்லாம் நம்ம கேள்விப்படும் போது துர்ச்செய்தியை கேட்கறதுனால நீங்க கவலைப்படாம இருக்கணும்னா தேவன் நம்மோடு கூட இருந்தா தான் முடியும். தேவன் பேர்ல உள்ள விசுவாசத்துல தான் நம்ம நிற்க முடியும். சோ நம்ம சொந்த பலத்துல நிக்கிறோமா, தேவன் பேர்ல உள்ள பற்றுதல்ல விசுவாசத்துல இருக்குமாங்கிறத நம்ம சோதிச்சு பார்ப்போம். அருமையானவர்களே, இன்னொரு செய்தியை சொல்றேன் பாருங்க. உபாகமம் 7வது அதிகாரம் 15வது வசனம். உபாகமம் 7:15. நீங்க துர்ச்செய்தியை கேட்டாலும் சரி, அல்லது பல பாடுகள் உபத்திரவங்கள் இயேசு ஆண்டவர் நிமித்தம் வந்தாலும் சரி, எல்லாவற்றிலையும் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அது என்னால் அல்ல, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவானவர், என்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர், அவர் என்னை ஒரு காலம் கைவிடவே மாட்டார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதில்லை என்று சொல்லி இருக்கிறாரே. அதனால நீங்க வீடுல சந்திக்கிற பிரச்சனையோ, அல்லது வெளியில இருந்து வரக்கூடிய பிரச்சனையோ, அல்லது அச்சுறுத்தும் செய்திகளோ, அல்லது துர்ச்செய்திகளோ எதுவா இருந்தாலும் சரி பரவாயில்ல, கவலைப்படாத. இந்த பூமியில கொள்ளை நோய் வரும், வந்தது, இனியும் வரும், தேவனுடைய வார்த்தை. ஆனாலும் கூட சோர்ந்து போகாத. உன்னை காக்க தேவனால அவர் அனுமதித்தால் நமக்கு மரணம் வரும். ஏன்னா இந்த பூமியில பிறந்த யாவரும் சாகாம இருக்கவே முடியாது. ஆனால் அவர் அனுமதிக்காம நமக்கு வராது. அதனால நம்ம பயப்பட வேண்டியதில்லை. ஆனா எச்சரிக்கையா இருக்கணும். எச்சரிக்கையா இருக்கிறதுங்கிறது வேற, பயப்படுறதுங்கிறது வேற. சரி, இதை பாருங்க. 7வது அதிகாரம் 15ஆம் வசனம். உபாகமும் உன்னை விட்டு விலகுவார். உனக்கு தெரிந்திருக்கிற எகிப்தியரின் கொடிய ரோகங்களில் ஒன்றும் உண்மையில் வரப்பண்ணாமல் உன்னை பகைக்கிற யாவர் மேலும் அவைகளை வரப்பண்ணுவார். இதெல்லாம் பழைய ஏற்பாட்டுக்கு பிரதர், புது ஏற்பாட்டுக்கு இல்ல பிரதர். இப்படித்தான் நம்ம நிறைய பேர் இப்ப என்ன ஆயிட்டோம்னாக்கும், வியாதி வந்தா சரி ஆண்டவர் சுகமாக்குவாருங்கிற நம்பிக்கையை விட்டுட்டு நம்ம ஜெபிக்கிறதே இல்லை, டாக்டர் பின்னாடி தான் ஓடிக்கிட்டு இருக்கிறோம். அப்படி இல்லை அருமையானவர்களே. நாம என்ன சொல்ல வரேன்னா, தேவன் வந்து கொடுத்த வாக்கு தத்தங்கள் இந்த காலத்துக்கும் பொருந்தும் தான். ஆனா நம்ம வெளிப்படையான சரீரப்பிரமாணமான காரியங்களுக்கு முக்கியம் கொடுக்காம ஆவிக்குரிய காரியங்களுக்கு முக்கியம் கொடுக்கணுங்கிறதுனால நமக்கு வந்து வியாதி வந்துச்சுன்னா அவ்வளவுதான், சாப்டர் க்ளோஸ், டாக்டர் சொல்லிடுவாரு உனக்கு முடிஞ்சுன்னு. எனக்கு தெரிய எனக்கு ஒரு கசின் பேருடைய ஒய்ஃப், அவங்களுக்கு வந்து என்னை விட கொஞ்சம் வயசு மூத்தவங்க, அவங்களுக்கு வந்து கேன்சர் வந்துருச்சு, நுரையீரல் ஏதோ ஒரு இது. அவங்க கொண்டு டாக்டர்கிட்ட அட்மிட் பண்ணி கடைசியில் அப்போலோவில் பார்த்தாங்க, சிஎம்சி உள்ளூர் கொண்டு போனாங்க. இங்கே நம்ம தெரிஞ்ச பிரதர்ஸ் ஹெல்ப் பண்ணாங்க. அவங்க இது பண்ண சொல்லிட்டாங்க, அது 4th ஸ்டேஜ் ஆயிடுச்சுங்க, அதனால வந்து 6 months தான் டைம், வேணா நம்ம வந்து 1 லட்சம் ரூபாயில மாத்திரை இருக்கு, அப்புறம் வந்து இனிமே அவங்களுக்கு வந்து அந்த இது கீமோ அதெல்லாம் கொடுத்தா சரி பாடி தாங்காத வயசாயிடுச்சு, அதனால ஒண்ணாது, இன்னும் 50,000 ரூபாயில ஏதோ மாத்திரை இருக்கு அப்படின்னாங்க. எங்க அண்ணன் பையன் சொன்னாங்க, சித்தப்பா அந்த கீமோ எல்லாம் கொடுத்து அல்லது இதையெல்லாம் பண்ணி அவங்கள வந்து வேதனைப்பட்டு பாக்குறத விட வேற வைத்தியம் பார்க்கலாமான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாம் ஆர்சி அவங்க விசுவாசத்தோட ஜெபம் பண்ணிட்டு டிவியில போட்டு கிறிஸ்தவ நிகழ்ச்சி, நம்ம தான் அந்த சுகமாக்குறத பத்தி பேசுறதுல அந்த நிறைய நிகழ்ச்சிகள் சுகமாக்குறத பத்தி தான் இருக்கும், அதை கேட்டு அவங்களுக்கு ஆரம்பத்தில் உள்ளவங்களுக்கு அதெல்லாம் அவசியம் தான். விசுவாசத்தை வர்த்திக்கு பண்ணதான சில காரியங்கள், அது ஒன்றும் தப்பு கிடையாது. தொடர்ச்சி அதே பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடாது ஒழிய விசுவாசத்தை சிறப்படுத்தக்கூடிய காரியங்களுக்கும் நம்ம வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது நல்லதான். அவங்க கொடுத்தாங்க. கடைசியில் போய் என்னமோ கேரளாவில் போய் ஹோமியோபதி வைத்தியம்னாங்க, கவர்மெண்ட்ல 50 ரூபா தான் அங்கே ஃபீஸு, அங்கே போனாங்க. அப்புறம் ஏதோ மலர் வைத்தியம்னாங்க, அது என்னங்க இப்போ ஒரு 2-3 வருஷம் இருக்குங்க, அவங்க நல்லாவே இருக்காங்க. 2-3 வருஷம் ஆச்சு, ஏதோ மருந்துகளை சாப்பிட்றாங்க, ஆனால் நல்ல நடவடிக்கையா இருக்காங்க, ஒண்ணுமே பிரச்சனை இல்லை. கீமோ கொடுத்தவங்களாம் பார்த்துருக்கேன், கொஞ்சம் கொஞ்சமா அவங்கள வந்து உருக்குலைந்து கடைசியில பாவம் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. நான் என்ன சொன்னேன், தேவனால கூடாத காரியம். அவங்க வேற சர்ச்சுக்கு போய் ஞானசாமம் எடுத்துட்டான், பிரைஸ் தி லார்ட். நான் சொல்லுவேன், என் சர்ச்சுக்கு வராட்டாலும் பரவாயில்லப்பா, நீ எங்க இருந்தாலும் நல்லா இருக்கு, நீ விசுவாசத்துக்குள்ள இருந்து ரட்சிக்கப்பட்டீங்கன்னா போதும். அவங்க மனம் விரும்பி இருக்காங்க, அவங்க விசுவாசிக்கிறாங்க. என்ன சொல்ல வரேன்னா,
நாம விசுவாசிக்கிறவர்கள் தான் பாக்கியவான்கள். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். உலகத்தாருக்கு வருவது போலவே நமக்கும் எல்லா விதத்திலையும் கூட பஞ்சம் வந்துச்சுன்னா, மழை வந்துச்சுன்னா எப்படி நீதிமான்கள் நிமித்தம் வந்து அநீதிமான்களுக்கு மழை பெய்தோ அதே மாதிரிக்க கொள்ளை நோயும் பிரச்சனையும் பஞ்சமும் வரும்போது அது நமக்கும் பாதிப்பை தான் கொண்டு வரும் ஏதோ ஒரு விதத்துல. ஆனாலும் திடம் கொள்ளுங்க, நான் உலகத்தை ஜெயித்தேன். கர்த்தர் நம்மை காக்க வல்லவர். துர்ச்செய்திக்கு பயப்படாத, வியாதிக்கு பயப்படாத. வியாதி வராதுன்னு சொல்லல, அங்க என்ன இருக்கு? வியாதியை உன்னை விட்டு, அப்படின்னு என்ன அர்த்தம்? வியாதி வரும், ஆனால் அதை உன்னை விட்டு விளக்குமே. வியாதி வராமலே காப்பாற்ற தேவனால முடியும். வியாதி வந்தாலும் அதை உன்னை விட்டு நீக்கவும் தேவனால கூடும். பிலீவ். அது உலக பிரகாரமான காரியமா கூட இருக்கட்டும். அதே மாதிரி பாவத்தை ஜெயிக்க கொடுக்கும் தேவன் நமக்கு உதவி செய்ய முடியும். பாவத்தை மேற்கொள்ள முடியுமான்னு கேட்டா அநேகம் பேருக்கு அந்த விசுவாசமே இல்லை. அது எப்படிங்க முடியும்? தேவனால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லைன்னா ஒன்றுமே இல்லை, அப்படித்தானே அர்த்தம். அதனால நம்மளால முடியாதது தேவனால முடியும். அதுதான் விசுவாசம். தேவன் நம் கண்களை திறந்தல்வாரா.